புகைப்பிடித்தல் புற்றுநோயை வரவழைக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. ஆளுங்கட்சி சார்பில் போட்டியிட்ட ராமநாதன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கண்ணனை 200 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். கணக்கம்பட்டி ஊராட்சியில் ஆளுங்கட்சி சார்பில் போட்டியிட்ட சுந்தரம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வடிவேலுவை 111 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். மேட்டுக்கிணறு ஊராட்சியில் ஆளுங்கட்சி சார்பில் போட்டியிட்ட குப்பன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மாடசாமியை 21 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். மயில்வாடி ஊராட்சியில் ஆளுங்கட்சி சார்பில் போட்டியிட்ட ராஜா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ரங்கனை 35 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். இரங்கம்புத்தூர் ஊராட்சியில் ஆளுங்கட்சி சார்பில் போட்டியிட்ட செந்தில்குமார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வெங்கடேசனை 299 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். அண்ணே நம்ம ஜெயிச்சாச்சுண்ணே. நெய்க்குப்பை ஊராட்சியில் ஆளுங்கட்சி சார்பில் போட்டியிட்ட வேலாயுதம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியனை 900 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். அம்மா வெண்மணி அம்மா, என் தம்பி ஜெயிக்க வச்சுட்டுமா, ரொம்ப சந்தோஷமா. ஆத்தா, என் மச்சானை ஜெயிக்க வச்சுட்ட. ஆனால் இந்த ஊரை இனிமே நீதான் காப்பாற்றணும் தாயே. உள்ள போம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏனுங்க, அட நிறுத்துங்க நிறுத்துங்க.
இந்த ஊருக்கு நாட்டாம யாருங்க? நீங்களே சொல்லுங்க. யாரு? ஐயன் தானுங்க. அவர் வந்துதான் முதல் மாலை போடணுமாக்கம். என்னைக்குங்க ஐயா முன்னாடி வந்திருக்காரு? மச்சான் ஜெயிச்சு வந்திருக்கா, அவர்லாம் முன்னாடி வரணும். அதான் நான் இருக்கேன்னா இல்ல, நான் போய் கூப்பிட்டு வரேன். அது வரைக்கும் யாரும் முதல் மாலை போடக்கூடாது என்ற ஐயன் வந்துதான் முதல் மாலை போடணுமாக்கம். அப்படி யாராவது மாலை போட்டீங்க உங்களை போட்டு தள்ளுருவேன். மாமா இங்க இருங்க, போய் ஐயனை கூப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா மாப்பிள. உன் தம்பி ஜெயிச்சிட்டான்னு தகவல் வந்துச்சு. ஆமாங்க, பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பேன் போருக்கு. உண்மைதானுங்க. பெரிய விஷயம் இந்த. ஐயா ஐயா அம்மா அம்மா, டைம் வேற ஆயி போச்சு. எங்க போயிட்டாங்க? உன் தம்பி வீட்டுக்கு வருவானா? வருவானுங்க. அம்மா கதவை திறங்க. மாமனுக்கு முதல் மாலை போடணும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. சப்தம் ஒன்னும் கேட்கலையே. டேய் அறிவு, ஆ, என்றா கண்டையும் கதவட்டில் வச்சுக்க என்றா பண்ணிட்டு இருக்க? ஐயா மாமா ஊராட்சி தலைவரா ஜெயிச்சு போட்டாருங்க. ஊர் எல்லையில நிக்க வச்சுட்டு வந்துட்டானுங்க. நீங்க வந்துதான் முதல் மாலை போடணும்னு உங்களை கூட்டு போலான்னு வந்தேன். ஏண்டா நான் முதல் மாலை போடணுமா? ஒரே நாள்ல அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரா? நாட்டாம சாதாரண ஆள் இல்ல. இந்த காலத்துல நாட்டாம நடு ரோட்ல 2 வரவேற்பு கொடுத்துருக்காரு. போய் உங்க மாமனை இங்க வர சொல்லு. ஐயா ஜெயிச்சது உங்க மச்சானுங்க, அம்மாவுக்கு தம்பிங்க, எனக்கு மாமனுங்க. இப்ப நம்ம போலன்னா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. டேய் அறிவு, மாமனானாலும் மச்சானாலும் என் வீட்டுல எனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். நான் இந்த ஊர் நாட்டாம, அதான் புரிச்சுக்க. ஐயா நீங்க வந்துதான் முதல் மாலை போடணும்னு அங்க நிக்க வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப போய் நாங்க என்னத்த சொல்றது? உங்க ஐயன் சொன்னதுதான். உங்க ஐயன் வரமாட்டாருன்னு முதல்ல அங்க போய் சொல்லு. நாட்டாம வருவாருன்னு அப்புறம் பொழுதாகிற வரை காத்து கிடக்க போறாங்க. அப்போ நீங்க மாலை போட மாட்டீங்க? என்னடா ஐயனை எழுத்து பேசிட்டு இருக்க? பேச போட முதல்ல. சரி இருங்க, மாமாவே கூப்பிட்டு வரேன். எப்பங்க நாட்டாம வர்றது? எங்க மாலை முதல்ல வாங்கிக்கோங்க. தலைவா மாலையை வாங்கிக்க தலைவா. நாட்டாம வருவார்னு பாத்துக்கிட்டு இருந்தா வெறும் நாறு தான் மிஞ்சம். தலைவா மாலையை வாங்கிக்க தலைவா. நாங்க தான் முதல் ஓட்டு போட்டோம், நாங்க தான் முதல் மாலையும் போடுவோம். நாட்டாமக்கெல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. முதல் குடிமகனோட முதல் மாலை. ரொம்ப நன்றி. தலைவா வாழ்க தலைவா, வாழ்க தலைவா, வாழ்க. தலைவரோட தம்பியை வாழ்க. ஜெயிச்சாச்சி எங்க தலை. இனி நல்லதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும் புள்ள. வச்சி 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 என்னும் பூவின் மேல தங்கமால எங்க அண்ணன் சொல்ல புள்ள. கலகலமாக நாங்க கஷ்டப்பட்டு வந்தோம், ஏன்னு கேட்க அட யாரும் இல்ல. கலகலமாக நாங்க கஷ்டப்பட்டு வந்தோம், ஏன்னு கேட்க அட யாரும் இல்ல நொந்தோம். வந்தாச்சு வந்தாச்சு தட்டி கேட்க, வந்தாச்சு வந்தாச்சு தட்டி கேட்க. இனி யாராக இருந்தாலும் முட்டி நிற்க. இனிமே நடக்காது தப்பு தண்டா தப்பு தண்டா தப்பு தண்டா. ஹே ஜெய ஜெய அண்ணனுக்கு ஜெய ஜெய, ஜெய ஜெய அண்ணனுக்கு ஜெய ஜெய, ஜெய ஜெய அண்ணனுக்கு ஜெய ஜெய, ஜெய ஜெய அண்ணனுக்கு ஜெய. எல்லாம் இப்போ ரோடு வந்து சேருது. கள்ள திருட எல்லாம் இப்போ ஊரை விட்டு
விட்டு ஓடுது. இல்ல இன்னும் சொல்லும் சொல்லும் இப்போ இங்க மாறுது. போதும் போதும் என்ற சொல்லு நெஞ்சுக்குள்ளே ஆளுது. குறைய சொன்னா போதும் ஓடி வந்து நிப்பா. படையா சேர்ந்து வந்து தீத்துதானே வைப்பா. குறைய சொன்னா போதும் ஓடி வந்து நிப்பா. படையா சேர்ந்து வந்து தீர்த்துதானே வைப்பா. தாயா பிள்ளையா போல அவன் பேதமின்றி நடப்பா. தாயா பிள்ளையா போல அவன் பேதமின்றி நடப்பா. ஜெய ஜெய அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 ஜெய. ஜெயிச்சாச்சு எங்க தல. இனி நல்லதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும் புள்ள. குண்டு பல்பு எல்லாம் இப்போ தண்டு பல்பு ஆனது. தட்டுப்பாடு இல்லாம தான் கரண்ட் வந்து சேருது. வீடு வாசல் எல்லாம் எங்க சுத்தமாக ஆனது. குழாயில தண்ணி இப்போ ஆற போல ஓடுது. ஆளுக்குரிய கண்ணெல்லாம் இலவசமா கொடுப்பா. அலமர பஞ்சாயத்தை அடியோட ஒழிப்பா. ஆளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இலவசமா கொடுப்பா. ஆலமர பஞ்சாயத்தை அடியோட ஒழிப்பா. தாயா பிள்ளையா போல அவன் பேதமின்றி நடப்பா. தாயா பிள்ளையா போல அவன் பேதமின்றி நடப்பா. ஜெய ஜெய அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 ஜெய. ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சு எங்க தல. இனி நல்லதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும் புள்ள. வெற்றி 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 என்னும் பூவின் மேல தங்கமலை எங்க அண்ணன் செல்ல புள்ள. கலகலமாக நாங்க கஷ்டப்பட்டு வந்தோம். ஏன்னு கேட்க அட யாரும் இல்ல நந்தோம். கலகலமாக நாங்க கஷ்டப்பட்டு வந்தோம். ஏன்னு கேட்க அட யாரும் இல்ல நந்தோம். வந்தாச்சு வந்தாச்சு தட்டி கேட்க. வந்தாச்சு வந்தாச்சு தட்டி கேட்க. இனி யாராக இருந்தாலும் முட்டி நிக்க. இனிமே நடக்காது தப்பு தண்டா தப்பு தண்டா தப்பு தண்டா. ஜெய ஜெய அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய. மாமானா மாமாதான். வரவேற்புல பயங்கரமா வந்து என்னம்மா ரொம்ப சந்தோஷமா வர்ற? உங்க மாமே வரல? என்னம்மா மாலை சால்வையெல்லாம் அப்படியே இருக்கு? அட உங்க மாமனுக்கு தாண்டி. மாமனுக்கா? ஐயா இதெல்லாம் எடுத்துட்டு போய் கருப்பண்ண சாமிக்கு போடுங்க. ஏன்டா அப்படி சொல்ற? நம்ம ஐயன் தான் நான் தான் நாட்டாம எல்லாம் என்ன தேடிதான் வரணும்னு இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. ஊர் மக்கள்லாம் அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்துட்டாங்க. அவரு மாலை மரியாதைலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஏனுங்கய்யா அவரு நம்ம வீட்டுக்கு தானே முதல்ல வந்திருக்கணும். நம்ம வீட்டுக்கு வராம ஏன் அப்படியே போயிட்டாரு? அவர் தலைவர் ஆயிட்டார்ல, நான் போய் முதல் மரியாதை செய்யணும்னு நினைக்கிறாரே என்னமோ. ஏனுங்கய்யா நீங்க போய் மாலை போட்டா குறைஞ்சு போயிடுவீங்களாக்கா? ஏன் அவரு வந்து இங்க மரியாதை கொடுத்தா குறைஞ்சு போயிருவாரா என்ன? அவரு ஊராட்சி தலைவராக்கும் தெரிஞ்சுக்க. ஐயா ஊருக்கே நாட்டாமையாக்கும், அத புரிஞ்சுக்கோ. வயசுல மூத்தவரு. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப அவர் மக்கள் தலைவராக்கும். ஏ உங்க ரெண்டு பேத்துக்கு வேற வேலையே இல்ல. பேசாம வாய் மூடிட்டு போங்க. ஒரு இடி அடிச்சன பாரு. சும்மா அதை பேசிட கூடாது அம்மாவுக்கு. வீட்டுக்குள்ள வந்து ஏ ருக்கு இங்க பாரு. 2001 நம்ம கிருஷ்ணன் ஜெயிச்சான். அவன் என்ன பண்ண? நேரா மாலையோட வந்தான். மாலை போட்டேன், சால்வை போட்டேன், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். சரி அதை விடு. 2006 நம்ம சுப்பிரமணி ஜெயிச்சேன். என்ன இருக்கு பண்ண? சரி சால்வியெல்லாம் கொண்டு வந்து போது 1 கிலோ ஸ்வீட்டு கார்மெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆப்பிள் பழமெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நெட்ட நடுக்க நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனானலங்க. இங்க பாரு, உன் தம்பி பண்ணது சரியா? நீயே சொல்லு. என் தம்பி ஒண்ணு பெரிய வசதி இல்லைங்க. அவன் பண்ணதும் தப்பு தாங்க. முதல்ல உங்ககிட்ட எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோன்னு. ஏமா ருக்கு, இவங்களே என்ன மதிக்கலைன்னா ஊருக்குள்ள வேற எவன் என்ன மதிப்பேன்? சரி என்ன விட்டுரு. என்ன பிடிக்கல. நீ யாரு? கூட பிறந்த ஒரே ஒரு அக்கா. அவனுங்க உனக்கா வேண்டிங்க வந்திருக்கணும்ல.
நீ தான் தம்பி தம்பின்னு தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிருக்க. அவனுங்களுக்குலாம் அது இல்லடி. இப்போ அறிவு கட்டவனுங்க, அவனுக்கு என்ன ஏதுன்னு நம்ம போய் கேட்டு வரேன் பாருங்க. பதவி வந்ததுக்கு அப்புறம் சொந்த மாமனையே மறந்துட்டாங்க பாரு. என்ன விஷயங்க? தலைவர் எந்த கான்ட்ராக்டும் கொடுக்கல. சரிங்க. நீங்களாவது ஏதாவது பார்த்து செய்யுங்க. சரி, கண்டிப்பா செய்யறேங்க. ஃபைல தம்பி கிட்ட கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கு. நாளைக்கு ஆபீஸ் வாங்க, மிச்சத்தை பேசிக்கலாம். சரிங்களா? சரிங்க சார். சரி, போயிட்டு வாங்க. இந்தாங்க. ஓகே, வரேன் தலைவரா. சரி, வாங்க வாங்க. என்ன கொழுப்புடா உனக்கு? நீ ஊராட்சி தலைவனா பேரு இவனா? எல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருக்கா. ஏக்கா வந்தோடனே டென்ஷன் ஆகுற. எதுவா இருந்தாலும் சந்தோஷமா பேசுக்கா. வாங்க நீ வாங்க. எப்ப வந்தீங்க? அக்காவுக்கு காபி கொண்டு வந்து கொடு. சரிங்க. நல்லா சக்கரை தூக்கலா போட்டு கொண்டு வந்து கொடு. ஊர்ல நாட்டாம உங்க மாம ஜெயிச்சு வந்தவன் நீ எல்லாம் முதல்ல அவரை பார்த்து மரியாதை செஞ்சிருக்கணும். அக்கா, ஊருக்கு வேணா உங்க வீட்டுக்கார் வந்து பெரிய மனுஷனா இருக்கலாம். ஊராட்சி மன்றத்துக்கு எங்க அண்ணன் தான் தலைவர். அவரை வந்து பார்க்க சொல்லுக்கா. உங்ககிட்ட பேச வரலடா, நான் ஊராட்சி தலைவன் கிட்ட பேச வந்திருக்கேன்டா. நானு யார்கிட்டயும் பேசல, கூட பிறந்தா என் அக்காட்ட தான் பேசுறேன். அண்ணா வராதுக்கு 1000 காரணம் இருக்குக்கா. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன் தம்பி, கோடி காரணம் இருந்தாலே அது ஊருக்கு தெரியுமா? நீங்க வந்து அவர் பார்க்காம இருந்தா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்களே அவரை கண்டுக்காம மரியாதை கொடுக்காம இருந்தா ஊர்ல இருக்க யாருடா அவருக்கு மரியாதை கொடுப்பா? அக்கா, மரியாதை கேட்டு வாங்க கூடாதுக்கா. நாங்கெல்லாம் கொடுக்கணும். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க சொல்லு. என் தம்பி கிட்ட நான் எதை வேணாலும் கேட்டு வாங்கணும்டா, அதில் நீ தலையிடாத. நீ எது வேணாலும் வாங்கிக்கோ. எங்க அண்ணனுக்கு மரியாதை மட்டும் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன்க்கா. ஊருக்கு மட்டும் தலைவர் இல்ல, உங்க வீட்டுக்காரருக்கு சேர்த்தான் தலைவர். தம்பி, கொஞ்சம் சும்மா இருப்பா. இப்போ உனக்கு என்னக்கா பிரச்சனை? அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அதுதான் பிரச்சனையே. அக்கா, உன்னை பொண்ணா கொடுத்தோம், கேட்டதெல்லாம் கொடுத்தோம். இப்ப மரியாதை கொடுக்கணும், அவ்வளவுதானே? தம்பி, நம்மள கடவுள் கொடுக்கற இடத்துல அவங்கள வாங்குற இடத்துல வச்சுக்கிறாரு. நீ கவலைப்படாத. அக்கா, மரியாதை தானே கொடுக்கணும். கிளம்புக்கா. மரியாதை தானே கொடுத்தா போச்சு. ஒருத்தரையும் காணும். சண்டை கட்டினாங்க அக்காலும் தம்பிங்களும். கோர்ட்டுக்கு போனாங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களா? ஏண்டி, எங்கடி போனாங்க? அத்தை கூட போனாங்க. இதுவே இவங்களுக்கு பொழப்பா போச்சு. மாமா வணக்கம். மாமா வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம். வாங்க வாங்க, வாழ்த்துக்கள். மாமா, நான் ஜெயிச்சிட்டேன் மாமா. எனக்கு தெரியும் மாப்பிள்ள. அதாவது வந்து இந்த ஊர்ல உங்களை தவிர வேற யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்சது மாதிரி. நீங்க யாரு? நாட்டாமையோட மாப்பிள்ள. ரொம்ப நன்றி மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு மாப்பிள்ள, நல்லா இரு. இந்த மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மாமா. அக்கா, இந்த சால்வை நீங்களே சீதனமா வச்சுக்கங்க. மாப்பிள்ளைக்கு பாயசம் எடுத்து வா. உட்காருங்க மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள 900 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, நீங்க மட்டும் எதிர்பார்ட்டிக்கு வேலை செய்யாம இருந்து வச்சுக்கோங்க, இன்னொரு ஓட்டை எக்ஸ்ட்ரா வாங்கிருமாமா. சி இல்ல மாப்பிள்ள, இந்த கட்சிக்கார பசங்க கூட்டி போய் கெடுத்து விட்டாங்க. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காருங்க. நான் ஒன்னும் தப்பா நினைக்கல மாமா. அரசியல்வாதினா நேரடியா மோதி பார்க்கணும் மாமா. நீங்க சரியான அரசியல்வாதி மாமா. என்ன ரொம்ப புகழாதீங்க மாமா. கடைசியில எங்க அக்காவுக்கு கூப்பிட்டு மரியாதை வாங்கினீங்களே, அதுதான் மாமா என்னால தாங்க முடியல. மாப்பிள்ள, எல்லாமே உங்க ஒக்களை வச்சுதான் நடந்துக்கிருக்கு. இப்போ உங்களுக்காக மரியாதை கொடுக்கல மாமா, எங்க அக்காவுக்காகத்தான். எங்க அக்கா ஒரு அப்பாவி மாமா. எங்க அக்கா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடக்கூடாது மாமா, அதுக்காகத்தான் மாமா வந்த. நீ எப்படி நீங்க வருவேன்னு தெரியும் மாப்பிள்ள, அதனாலதான் பொடி இங்க இருக்குல்ல. இந்தாங்க பாயசம் எடுத்துக்கோங்க. அக்கா, பாயசமா வச்சுக்கிறீங்க? ஆமா தம்பி, ரொம்ப நாள் ஆச்சு. சியர்ஸ் மாமா. அப்ப நான் கிளம்புறேன் மாமா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லது மாப்பிள்ள. மாமா, அரசியலை வெளியில பண்ணுங்க மாமா, குடும்பத்துக்குள்ள பண்ணாதீங்க. நான் ஊருக்கு மட்டும் தலைவர் இல்லை மாமா, உங்களுக்கு சேர்த்து தான் தலைவர் மாமா. வர்றேன் மாமா.
அக்கா வர்றேங்க்கா. அட, இரு தம்பி, சாப்பிட்டு போயிருவியாமா? அத மாமனால சொல்லணுங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை சாப்பிட்டு போக சொல்லி. நீ சொன்னா நான் சொன்னா சரி மாப்பிள்ள சாப்பிட்டு போங்க. நீங்க சொன்னதே போதுங்க மாமா. வர்ற மாமா, வர்றேங்க்கா. தம்பி. வரணுங்க மாமோ. பாத்தியா உன் தம்பி உன் முன்னாடி காலில் விழுற மாதிரி விழுந்துட்டு காதல வந்து இலக்காரமா பேசிட்டு போறேன். ஏதோ ஒரு திட்டத்துல தான் இருக்கான் போருக்கு. நீங்களே நினைச்சுக்கிறது. 37 வயசு பெண்ணுக்கு மணமகன் தேவை. இது செட் இன்னைக்கு இந்த திலாலகிட்ட மாட்டிக்கிட்டோமே. வாடி வா, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட. காப்பாத்துறேன்ப்பா. மஞ்ச பையில முகத்தை மறைச்சுக்கிட்டா தெரியாதாக்கும். ஐயா வாயா, உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து இருக்கு. வாயா வா வா வாயா, விட்டுறா வா வா வாயா, சும்மா கத்தாத. யோ அங்க உட்காரியா, உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியாதாக்கும். உட்காரியா. ஐயா பொழப்பு இருக்குயா, அவசரமா போகணுயா. இரியா, எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லி போட்டோவும் ஜாதகமும் கொடுத்தவங்ககிட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 6 வருஷம் இருக்குமா? இருக்குயா. இன்னுமா பொண்ணு கிடைக்கல? ஐயா நானும் 5-6 வருஷமா சுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு அமையலைங்கய்யா. ஒரு ஜாதகமும் ஒத்து வரல, ஒண்ணுமே செட் ஆகலையா. இன்னும் ஒரு பொண்ணு கூட கிடைக்கலையாக்கும். கிடைக்கலங்கய்யா. கிடைச்சா உங்களுக்கு இல்லாத பொண்ணா? உங்களுக்காக ஊர் ஊரா நாயா பேயா சுத்துறாங்க. அப்போ உங்ககிட்ட பொண்ணு இல்ல? பொண்ணு இல்லைங்கய்யா. அப்போ உன் பையில பொண்ணு இல்ல? குடியா பாத்துருவோம். ஐயா ஒண்ணு இல்லையா. அட சும்மா குடியா. இது பரவாயில்ல, இது 50 மார்க் போடலாம். கருப்பா இருக்கு. இது பரவாயில்ல, இதுக்கு 30 மார்க் போடலாம். இது ஓகே, குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருக்குங்க. இத பேசி முடிச்சிருங்க. ஐயா பொண்ணு சூப்பர் தான், ஜாதகமும் இங்க தான் இருக்கு. ஜாதக பொருத்தம் சரியா இருந்தா அவங்க வீட்டுல பேசி முடிச்சிடுறேன். யோ என்னையா பெரிய ஜாதகம் அவசரப்படாதீங்க தம்பி, ஜாதகத்தை பாத்துருவோம். பொண்ணு பார்க்க சொன்னா என்னையா கட்டத்தை நோண்டி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? ஜாதகம் ஒத்து வரலங்கய்யா. யோ என்னையா பெரிய ஜாதகம்னு அமெரிக்காக்காரன் ஜாதகம் பாக்குறானா? இல்லைங்க. ஜப்பான்காரன் ஜாதகம் பாக்குறானா? இல்லைங்கய்யா. சைனாக்காரன் ஜாதகம் பாக்குறானா? அவங்க எல்லாம் சந்தோஷமா இல்ல? ஐயா ஊர் உலகத்துல ஜாதகம் பாக்குறாங்களோ இல்லையோ, நம்ம ஊர்ல நீண்ட காலமா ஜாதகம் பாக்குற வழக்கம் இருக்கு. நம்ம நாட்டாம ஒத்துக்கவே மாட்டாருங்கய்யா. உங்களுக்கு வேற ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஜாதகம் இல்லாம கல்யாணம் பண்றீங்கன்னா என்னதுக்கு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? விடியால என் பொழப்பு கெடுத்து என் மூளையும் கெடுத்ததுனால எனக்கு 500 ரூபாய் பணத்தை கூடிய முதல்ல. என்னது? யோ 500 சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். சும்மா 5 நிமிஷம் உட்காந்துட்டு 500 ரூபாய் கேக்குற? இந்த ஜோசியக்காரங்களே பெரிய ஃப்ராடுங்கயா. என்ன சொன்னா? ஜோசியக்காரலாம் ஃப்ராடா? அப்ப என்ன ஃப்ராடுங்கறியா? ஆமா, எங்களுக்கு சங்கம் இருக்கு, ஆள் இருக்கு, படம் இருக்கு. கூட்டு வந்தா நடக்கிறதே வேற. பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? என் சங்கத்தை போய் கூட்டு வரேன். 2ல 1 பாக்குறேன். என் ஆள் படைய கூட்டு வரேன். இப்போ நீ இங்கே இரு, நான் யாருன்னு காட்டுறேன். உன் கதையை முடிக்கிறேன். ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல உன் பின்னாடியே வந்து குமுறுன்னு குமுறிடுவேன். ஒருவேளை இவன் ஆளை கூட்டு வந்துருவானோ? வரட்டும், பார்த்துக்கலாம். நமக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்காமல போயிடும். ஒருவேளை ஜோசியக்காரன் ஆட்டோல ஆளுங்களை கூட்டு வந்துட்டானோ? எஸ்கேப் ஆகி கூட அறிவு. ஆஹா, விடமாட்டான் போல இருக்கு. ஏ அட நம்ம செல்வம். அட என்றா செல்வம், கல்யாணம் பண்ணிட்டியாக்கும்? ஓ பண்ணிட்டனே, பார்த்தா தெரியலையாக்கும். எப்படிரா, எப்படி இந்த பொண்ணு கிடைச்சது? எல்லாம் பழக்கம்தான். அட நம்ம சிங்கி சினேகா. உங்களை நம்பிதான் சாமி இந்த ஊருக்குள்ள வந்திருக்கோம். எங்களை கைவிட்டுறாதீங்க சாமி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இவனை கைவிட்டுறாத. செல்வம், இந்த ஊர்ல யார் கேட்டாலும் நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை பாத்துக்கலாம். வா போவோம். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. நிக்கிறது, பறக்கிறது, ஓடுறது, ஊடுறது, நீந்துறது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து போட்ட. இந்த ஆமக்கறி முதலக்கறி கூட நல்லா சமைச்சு கொடுப்பேன் சாமி. என்ற ஐயன் மட்டும் என்ன இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தா இங்கிலீஷ் கரையை தான் கல்யாணம் பண்ணிருப்பனாக்கும். நீங்க யார வேணாலும் கண்ணால கட்டிங்க சாமி. எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடமும் பழைக்கிறதுக்கு ஒரு வழியும் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் சாமி. அட நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க ஐயன்
நரிவால் மாதிரி மீசை வச்சுட்டு பயங்கரமா இருக்கிறாரு சாமி. எங்களை பார்த்துட்டு எப்படி ஊழையிட போறாரோ. ஜிங்கி, நான் இந்த ஊர்ல நாட்டாமையாக்கும் என்கிட்ட எல்லாம் ஒன்றும் பப்பு வேகாது. இருக்கிறதுக்கு வீடு சொத்து எல்லாம் சரிபாதியா வாங்கி கொடுத்துட்றேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, என்ன நம்பி வா. டேய் உன்னை நம்பி தாண்டா வர்றோம், எங்களை கை விட்டுறாதடா. எங்க ஐயனை எப்படியாவது சமாளிச்சிடுறா. செல்வம், என்னை நம்பி எவனும் கெட்டது கிடையாது. நீ தைரியமா உள்ளவா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றேன்னு வந்து பாரு. சித்தி, சித்தப்பா, சித்தி எங்க ஒரு சந்தோஷமான விஷயம். சித்தி, நீங்க போய் அந்த ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க. சித்தப்பா, சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் போய் ரெடி பண்ணுங்க. அட பேப்பர் அப்புறம் படிக்கலாம் போங்க. விஷயம் உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல? உள்ள வாடா. யாரா இது? ஏங்க, நாம ஊரு மந்தையில கூடாரம் போட்டு ஊசி பாசி விக்கிற சிங்கிங்க அவ. ஆமா சித்தப்பா, அதே சிங்கி ஸ்னேகா தான். அவளே உயிருக்குறா காதலிச்சான், அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் என்ன, நமக்கெல்லாம் சந்தோஷம் தானே. போய் ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க. யார் வீட்டுல வந்து யாருக்கு ஆரத்தி கேக்குற? ஊருக்குள்ள என் மானவரி அது என்னடா ஆகுறது? சித்தப்பா, சொல்றத கேளுங்க சித்தப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத பாருங்க சித்தப்பா, நான் நாட்டாம சொல்றேன். அவனை வீட்டுல கூட்டு போங்க, இல்ல சொந்த சரி பாதியை பிரிச்சு விடுங்க. பேசிக்கடா, பெரிய நாட்டா பேசுடா. போடா. இங்க பாருங்க. மானவரியை கட்டி நிக்கிறீடா. நான் அப்படி பேசிக்கடா. கொன்னே விடுவன. அவளை ஒழுங்கா விட்டு கூட்டி வந்திருக்க. போயிடா. பாதியை முன்னாடி நிக்கிற பாரு. ஏய், ஓடிடா. ஏய், ரெண்டு பேரும் போயிருங்க. நிறுத்துமா, எதனால நாட்டாவிட பேசி தீர்த்துக்கலாம். ஐயா, ஒத்த புள்ளிய ஆசையா செல்லமா வளர்த்தோங்க. இவன் என்னடானா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இவனுக்கு எங்க ஜாதியில கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோயா. இவங்களை எப்படியாவது பிரிச்சிடுங்க ஐயா. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 100 மாம மச்சான், 100 பங்கு பங்காளிங்க இருக்காங்க. இவன் பண்ண காரியத்துக்கு காரில்ல துப்புவாங்க. இந்த லட்சணத்துல வீடு தோட்டத்துல எல்லாம் பங்கு வேற கேக்குறான். இது எப்படிங்க நியாயமாகும்? இவங்களை எப்படியாவது பிரிச்சு வச்சிருங்க, இல்லன்னா நாங்க தூக்குல தொங்குறத தவிர வேற வழியே இல்ல. ஏம்மா, தூக்குல தொங்குறேன் செத்து போறேன்னு சொல்றேன், நீ என்னம்மா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சாமி. நானும் என்ற புருஷ சாமியும் வள்ளுகவாசி மாதிரி வாழ்ந்துட்டு வரோம். அவர் எதை சொல்றாரோ அதை நான் தட்ட மாட்டேன் சாமி. நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் கேட்கறதா இருந்தாலும் என் புருஷன்கிட்டயே கேட்டுக்குங்க ஐயா. டேய் செல்வம், நீ என்னடா சொல்ற? ஐயா, வாய்க்குருச சமைச்சு போறாளுங்க, சொல்றதெல்லாம் கேட்கறாளுங்க, கை கால் புடிச்சு அமைக்க வராளுங்க, மணிக்கணக்கா கொஞ்சிறாளுங்க. எனக்கு இப்படி ஒரு பொண்டாடி கிடைச்சாக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சாமி. என்னையும் எங்க அம்மா அப்பப்ப மகனே மகனேன்னு கொஞ்சம் தான் செய்யுது. ஒரு கொக்கு கறி உண்டா, ஒரு காக்கா கறி உண்டா, ஒரு உடும்பு துவையல் தான் உண்டா. எப்படி பேசுறான் பாருங்களேன். சிங்கி சினேகாவோட வாழ்றதா எனக்கு வாழ்க்கை. ஜாதி என்னன்னு சொல்லி எங்களை பிரிச்சு வச்சிடறாங்க சாமி. ஐயா, ஒரு காதலை சேர்த்து வைக்கிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமங்கய்யா. இவங்க காதலை பிரிச்சிடாதீங்க, கோயில இடிச்சிடாதீங்க. அந்த பாவம் எல்லாம் நம்ம குடும்பத்தை தான் வந்து சேரும். அந்த பாவத்தை நான் தான் அனுபவிக்கணும். ஐயா, இந்த சாதி கட்ட பையில சும்மா விட்டுறாதீங்க. நீதி கெட்டு போயிரும், நேர்மை செத்து போயிரும். ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. டேய் நிறுத்துங்கடா. நீ உன் தரப்புல இருக்க நியாயத்தை சொல்ற, நீ உன்னுடைய நியாயத்தை சொல்ற. ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. இந்த செல்வம் பைய சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவன் பண்ணிருக்க கல்யாணம் செல்லாது. ஐயா, வயசு கோளாறுல பண்ணிட்டேன். நீயும் அந்த பொண்ணும் ஊர்ல இருக்கணும்னா கட்டின தாலிய கழட்டி கொண்டு கோயில போட்டு சபையில வந்து மன்னிப்பு கேட்கணும். அதோட பிரிஞ்சு போயிடணும். அப்படி இல்லைன்னா கட்டின துணிமணியோட இந்த நிமிஷமே இந்த ஊரை விட்டு காலி பண்ணிக்கணும். இது நாட்டாமையோட தீர்ப்பு. ஐயா, இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வளர்ந்தவன ஊரை விட்டு வெளில போக சொன்னா என்னங்க அர்த்தம்? டேய் வாய மூடுறா. ஐயா நில்லுங்கய்யா, உங்க முடிவு என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல எங்க முடிவு என்னன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வாசிங்க போலாம். ஐயா, செல்வா செல்வா என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ.
நான் என்ன பண்ண நான் பாத்துக்கிறேன். இந்த ஊருக்கு ஒரு பாடம் கட்டியா விட மாட்டேன். உன் வேலைய பார்த்து சொல்றது கேளுடா. நில்றா. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவு வழி இருக்குடா. நில்றா. கைய விடுடா. டேய் நான் பிறந்த ஊர்ல என்ன வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க பண்ணுங்க எங்க பண்ணுங்க நான் பாடம் கற்பிக்கணும். விடுடா நாங்க போறோம். சொல்றேன் கேளு. நான் கிளம்புறேன். இல்ல சாமி எங்க சாதி வழக்கப்படி தாலி கட்டுற புருஷன் என்ன சொல்றனோ அதான் சாமி கேப்போம். நில்லுனா நிப்போம், உட்காருனா உட்காரும் சாமி. சாசனம் கூட சேர்த்து ஐயோ நீ சாமி. முட்டாள்தனமா பேசாத. ஏய் உனக்கு நான் இருக்கேன்டா. டேய் விடு. உன் பேச்ச கேட்டதுனால தான்டா. உங்க பண்ணி எங்க பண்ணி எங்களை சேர்ந்து ஏமாத்துறானுங்க. அதே மாதிரி நீ இப்ப என்ன ஏமாத்திட்ட. நாங்க இந்த ஊர்ல இருக்க மாட்டோம். நாங்க போய் செத்து போறோம்டா. விடு என்ன. சொன்னா கேளுடா. நான் போறோம். நான் போய் சாக போறோம். விடு. சொன்னா கேளுடா. போவாதடா. என் ஃப்ரெண்டே தேவையில்ல. விடு நான் போறேன். டேய் செல்வம் சொன்னா கேளுடா. நாங்க எடுத்த முடிவுதான்டா. என்ன மாப்பிள்ள நாடுறோம். இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இவங்கள ஐயன் ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாரு மாமா. என்னையா கொய்யன் இப்படி பண்றாரு? கொய்யனுக்கு என்ன ஊரை பட்டா போட்டா கொடுத்துருக்குது. அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணா உங்க ஐயனுக்கு என்னையா வந்தது? செல்வம் நீ என்னப்பா சொல்ல வர்ற? நாங்க ரயில்ல வந்து சாக போறோம்யா. ஏயா ஏயா இப்படி சொல்ற? உன்னை நம்பி வந்தவளை சாகடிக்க வாயா காதலிச்ச? என்னையா மனுஷன் நீ? இதா இங்க பார், நான் இருக்கிறேன். இதே ஊருக்குள்ள உன்னை வாழ வைக்கிற. யார் என்ன பண்ணிடுவான்னு பாப்போம். என்ன சொல்றீங்க? சரிங்கய்யா. வாங்க வந்து கார்ல இருக்க. வாங்க வா வா. பாப்பா இறங்கி வாங்கப்பா. வாங்க. அறிவு இவங்க இந்த வீட்டில் இருந்துக்கிட்ட இங்க பாரு, 2 பேரும் சந்தோஷமா இருங்க. யார் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்துற. என்ன மாப்பிள? சரிங்க மாமா. எங்க மாமா மாதிரி நல்லவர் இருக்கும்போது நீ ஏன்டா சாவணும்னு நினைக்கிற? 2 பேரும் நல்லா இருங்க. ஒரு காதலை சேர்த்து வைக்கிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம். நீங்க ஒரு கோயிலை கட்டி விட்டீங்க மாமா. சரி இந்த சாவி போய் வீட்டை திறந்து விட. சரி போய் பயம் இல்லாம இருங்க. சந்தோஷமா எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். சரிடா. அப்புறம் இத செலவுக்கு வச்சுக்கோ. ரொம்ப நன்றிடா. சரி வரேன்டா. சரி பத்ரம் ஜாக்கிரதை. வரேன் சிங்கி. சரி சாமி. பாத்தாடி உன் தம்பி செஞ்ச வேலைய ஊருக்குள்ள யார தள்ளி வச்சனா அவங்கள பூரா கூட்டிக்கு வந்து குடி வைக்கிறேன். எவன்டி சொன்னோடி கேப்பேன்? அவன் கிடைச்ச பொண்ணுகளை கூட்டிக்கு வந்து குடும்பம் நடத்த போறேன். ஊரே சாதி கட்ட ஊராக போகுது. ஊரை உன் தம்பி கெடுக்கிறேன் பாத்துக்க. எனக்கு இவனுக்கு என்ன பைத்தியமா முடிச்சு கிடக்குது. காலங்காலமா தீர்ப்பு சொன்னது நம்ம நாட்டாம குடும்பம். நீங்க ஒரு தீர்ப்பு சொன்னீங்க, தள்ளி வச்சீங்க. இவனு என்னடான்னா அதை ஊருக்குள்ள கூப்பிட்டு வந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது கூப்பிடுங்க என் தம்பிகளை. அவனுங்களையும் பஞ்சாயத்தில் நிறுத்துங்க. அவனுங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. அவனுங்களையும் இந்த ஊரை விட்டு தள்ளி வைங்க. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால், எந்த பிரச்சனை நடந்தாலும், எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் நாட்டாமையிடம் செல்லக்கூடாது. இனி நாட்டாமை தீர்ப்பு செல்லாது. இது ஊராட்சி தலைவர் உத்தரவு. அட என்னங்க இது அநியாயமா இருக்குது. காலங்காலமா தீர்ப்பு சொன்ன உங்களையவே தீர்ப்பு சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. இருங்க, அவனுங்களை என்ன ஏதுன்னு நான் கேட்டு வந்து வாடுறேன். டேய் அங்க போவதற்கு வேணாம். ஏற்கனவே மரியாதை கேட்டு அங்க போனதுக்கு என்ன கேவலமா பேசிட்டான். அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பார்க்கட்டேன், எனக்கு தெரிஞ்சதை நான் பார்க்கிறேன். நீ இதுல தலையிடாத இருக்கு. டேய் கற்பியா, என்னைக்கு என் மச்சனே தலைவன் நானானா மச்சாண்டா வேட்டு. இப்ப என்ன சொல்லிக்கிருக்கேன் தெரியுமா? ஊருக்குள்ள நான் ஊருக்குள்ள தீர்ப்பே சொல்லக்கூடாதான் அப்படின்னு தமுக்கு போட்டுக்கிருக்கேன். நீ தமுக்கு போட்டா தீர்ப்பு சொல்ல மாட்டோமா? அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவேன் நானு. ஆமா நாட்டாம, உனக்கு போனது வெறும் தீர்ப்பு மட்டும்தான். எனக்கு பரம்பரையே போச்சு நாட்டாம. சிங்கி வயித்துல என் பேரப்புள்ள வளர போறான். டேய் இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமில்ல? என் மச்சன். இல்ல நாட்டாம, இது சிங்கி வேலைதான்.
விவரம் தெரியாத சின்ன பையல கூட்டு போய் தாலி கட்டி வச்சுக்கிட்டா. என் மச்சனை தாண்டா அது காரணம். அவனை தாண்டா பழி வாங்கணும். இல்ல நாட்டாம, இந்த சிங்கிய வாழ விட மாட்டேன் நாட்டாம, வாழவே விட மாட்டேன். இடுப்பு பிடியும் இன்னிக்குது இன்னிக்குது, கிடுக்கு பிடியும் கேக்குது கேக்குது. இடுப்பு பிடியும் இன்னிக்குது இன்னிக்குது, கிடுக்கு பிடியும் கேக்குது கேக்குது. ராத்திரி நேரமடி சாத்திரம் ஏனடி, சூத்திரம் ஒண்ணுமில்ல சரசத்துல நீச்சலடி. குடும்ப புடியா புடிக்கிறேன் புடிக்கிறேன், எறும்பு கடியா கடிக்கிறேன் கடிக்கிறேன். நடிக்குது நடிக்குது, குறும்பு கடியா படிக்குது படிக்குது. இடுப்பு பிடியா இன்னிக்குது இன்னிக்குது, இடுப்பு பிடியா கேக்குது கேக்குது. இடுப்பு பிடியா இன்னிக்குது இன்னிக்குது, இடுப்பு பிடியா கேக்குது கேக்குது. Again, 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 again. With the cocaine, man, you not make no friend. You again, 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 again. I burn ganja all over me bed. Again, again. வானம் போல மனசு ரெண்டும் நிறைஞ்சு இப்போ திறக்குது. கானம் பாடி ராப்பகலா மகிழ்ச்சியில பறக்குது. வாரி வாரி விழுங்கிடவே அன்போ இங்க மணக்குது. பாரி வள்ளல் மகன் என்ற பேரும் எனக்கு இருக்குது. நிஜமா உன்னை அணைச்சிடவா, அன்பால் உன்னை நினைச்சிடவா. நிஜமா ஒன்னு நினைச்சிடுவேன், முத்த கால் பறிச்சிடுவேன். நினைச்சதெல்லாம் நடந்து விட்டால் இன்பமாக இருக்குது. நெஞ்சம் ரெண்டும் ஒன்றி போனால் பாசந்தானே பிணைக்குது. புரிந்து கொண்டு வாழ்வதற்கு காதல் இங்கு வேண்டுமே. காதல் நெஞ்சில் வந்து விட்டால் அழகாய் தானே தீண்டுது. இது உண்மை என்ற உண்மையடி, காதல் பாசம் அதில் உள்ளதடி. இது உண்மை என்றால் உண்மையடா, அதை உணர்ந்தால் அது மென்மையடா. உடும்பு புடியா ஊறவ ஊறவா, எறும்பு கடியா கடிக்கவா கடிக்கவா. நரம்பு எல்லாம் நடிக்குது நடிக்குது, உரும்பு கடியா பிடிக்குது பிடிக்குது. ஆ ஆ ஆ ஆ ஆ.
போனாலும் பரவாயில்ல. பல அழியறதுக்கு நீ தாண்டி காரணம். தீபந்தத்தை எடுக்கடா. சிங்கி உனக்கு வசந்த சாதி புருஷன் கேக்குதா? ஏண்டி உங்களை உசுரோட விட போறது இல்லடி. அதான் வேணாம்ப்பா. ஐயோ சாமி எங்களை கொலித்ராதீங்க சாமி, எங்களை விட்டுருங்க சாமி, நாங்க எங்கயாவது போய் பழச்சுக்கிறோம். விட்டுருங்க சாமி. காலை பிடிக்காதடி. உங்களை கொல்ல போறேன்டி, எரிச்சு கொல்ல போறேன். உங்களை கொன்னா தாண்டி என் வெறி அடங்கும். என்ன காரியம்டா பண்ண? பாவி பெத்த மகனே விட மாட்டான்டா. உன்ன மாதிரி மிருகத்தெல்லாம் உயிரோட விடவே கூடாதுடா. அண்ணே இவனை கொளுத்திடலாம் அண்ணே. அவனை கொளுத்துனா அவனுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிரு. விட்டுரு தம்பி. ஏண்டா நாதாரி ஊரு உள்ள எவ்வளவு பொறுக்கி புறம்போக்கலா இருக்கிறான். அவனை போய் கொளுத்த வேண்டியதான்டா. வாழ்ல நினைக்கிற சின்ன எல்லாம் போய் கொளுத்த பாக்க. ஏண்டா உனக்கு இப்படி ஒரு ஜாதி வெறிய? பாவண்டா இவங்க. வாழன்னு ஆசைப்பட்டதை வாழ விடாம கொல்றையடா. நீ எல்லாம் மனுஷனாடா. மிருகத்தோட கேவலமா இருக்கீங்களே. இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு, சங்க எடுத்துருவேன். அவனை அடிச்சு கண்ணுல பட்ட கொன்றுவேன் அவனை. செல்வம் என்னடா ஆச்சு? ஐயா எங்களுக்கு இந்த ஊரே வேணாயா. எங்களை விட்டுருங்க சாமி, நாங்க எங்கயாவது போய் பழச்சுக்கிறோம். ஹாஸ்பிடல் போவோம். எந்திரா. அந்த பாத்த. ஆமா, மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அப்படியே நேரம் வந்து ரைட் திரும்பினா நம்ம வீடு. ஆமா ஆமா, வாங்க. இவன் வேற இங்க இருக்கான். இவனை எப்படி வெளியே அனுப்புறது? அறிவு என்னங்கய்யா? இங்க வாயா ஒரு நிமிஷம். இப்ப பைக் எடுத்துக்கிட்டு ஈரோடு வரைக்கும் போய் மஞ்ச குடன்காரு 20,000 ரூபாய் 12 மணிக்குள்ள தாரேன் இருக்காரு. சரி, அதை போய் வாங்கிட்டு வந்துடு. இந்தா. எதுக்கு ஐயா ரொம்ப 1000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1000 எல்லாம் பத்தாது. கொடுக்குற பணத்துல 5000 ரூபாய் எடுத்துக்குவேன். சரின்னா சொல்லுங்க, போயிட்டு வரேன். செல்லம், நான் சம்பாதிக்கிறது பூரா உணர்த்தேன், எடுத்துக்கையா. இதுக்கு ஏன் கேட்கணும்? இந்தா சுதாரணமா போயிட்டு. சரிங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. சரிங்க, உட்காருங்க. இங்க வாங்க, உட்காருமா, உட்காருங்க. ருக்கே, இவங்க வேலூர்காரங்க. நம்ம பிரியாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இவங்க தான் நாட்டாம் சம்சாரமா. வணக்கம்மா. வணக்கங்க. போட்டோவை பார்த்தோம், ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுலயே செல் நம்பர் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா கிளம்பி வந்துட்டா சம்பந்தம் பேசலான்னு. ஏன்னா நாட்டாம சம்பந்தம் பெரிய சம்பந்தம், அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். இதுதான் மாப்பிள்ளை செந்தில். என் பேரு ராசேந்திர. இதுதான் என் சம்சாரம், பேரு லல்லி. இது என் நடுத்தம்பி, பேரு வெங்கடேச. எங்க ஊர் பழனியாண்டர் கோயில்ல நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கிறான். இவரு தான் சின்ன தம்பி. இவருக்கு தான் பிரியாவை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். டாஸ்மாக் கடையில் கலெக்ஷன் மேனேஜராக இருக்கார். மாதம் 20,000 ரூபா கலக்காமல் வருது. அதுபோக அப்படி இப்படின்னு கலக்குனா ஒரு 30,000 ரூபா வருதுங்க. ஒட்டுமொத்தமாக மாதம் 50,000 ரூபா சொலையாக கொண்டு வந்துடுறானுங்க. என்னைக்கு பிரியா ஃபோட்டோ பார்த்தானோ இல்லையா, நைட்டு பூரா தூக்கம் கட்டு தவிக்கிறானுங்க. வெடுக்கணும் பிரியாவை கூப்பிடுங்க, ஒரு ரேட்டு பார்த்து போடலாம். என்னங்க திடுதிப்புன்னு வந்து சொன்னா எப்படிங்க? பொண்ணு ரெடியாக வேணாமா? ஐயா, பொண்ணை அப்படியே வர சொல்லுங்க. மேக்கப் எல்லாம் பார்த்தாதான் எனக்கு பிடிக்கும். கையோட கூட்டிட்டு வர சொல்லுங்க. ருக்கு, அதான் சொல்லிட்டேன்ல, போய் பொண்ணை கூட்டிக்கோமா.
ஏனுங்க வரும்போது வெறுங்கையோடு வந்துடாதீங்க. காலப்புறம் நேரமாக வந்ததில்ல, ஏதோ சூசு தண்ணிக்குன்னு ஏதோ கொண்டு வாங்க. என்ன? ஆமாங்க. கொடுமா, எல்லாத்தையும் கொடு. இந்த மாப்பிள்ளை கொடு. எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பொண்ணு. என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பெரிய குழந்தைனாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் சின்ன குழந்தைனாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. சரிங்க ஐயா, புறப்புறோம் ஐயா. நீங்களும் வாங்க, ஒரு நாளைக்கு சந்தோஷமா சாப்பிட்டு நல்ல ஒரு முடிவு எடுப்போம். நாங்க வரட்டுங்களா ஐயா? வரங்க ஐயா. அதை வெய்யி ஆனத்தை வாங்க. நீங்க எடுத்துக்கங்க தம்பி. சரி, அப்போ நல்லபடியாக போயிட்டு வரீங்களா? வர்றேங்க. போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க. ஓகே. அண்ணி வாங்க அண்ணி, உட்காருங்க அண்ணி. நான் உட்காருக்கு வரல, உன்ற புருஷனேங்க தோ அங்க இருக்காரு. கூப்பிடுங்க. இங்க வாங்கல. என்ன சாரோ? உங்க அக்கா வந்திருக்காங்க. இதோ வந்துடுறேன். என்னக்கா விஷயம்? போய் பாடி. நீ கோவமா இருக்கிற, உட்காருக்கா. என்ற நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு கிடக்குறப்போ உட்காருக்கா, பேசலாம். என்னக்கா விஷயம் சொல்லுக்கா. இப்ப பேசு சொல்லுக்கா. அந்த மனுஷன் தான் அப்படி பண்றாரு. சரவணுக்கு பிரியா கேட்காம நீ என்ன பண்ற? அப்படி என்னதான் வேலை உனக்கு இங்க? வேலூர்காரனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. உள்ளூர்காரன் நீ, அது என் சொந்த தம்பி வேற. நீ பேசாம உட்காந்துட்டு இருந்த இதுல என்ன அர்த்தம் இருக்குது? அது எப்படிக்கா? நான் என்னக்கா பண்ண முடியும்? வேலூர்காரன் கூப்பிட்டா வேலூர்காரன் தான் வந்துட்டு போவேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது எப்படிங்க அண்ணி? பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையான்னு எங்களை கேட்டுட்டு தானே நீ வேற மாப்பிள்ளைய பாக்கணும். அதை விட்டுட்டு மாப்பிள்ள பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்களை வந்து பொண்ணு கேளுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அண்ணி? அவ கேக்குறது நியாயம் தானக்கா. அட நாட்டாம தானே மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்து விட்டுட்டாரு. இதெல்லாம் யார் கேக்குறது, யார் பேசுறது? இவன் தானே கேட்கணும். நான் எப்படிக்கா அங்க வந்து கேட்க முடியும்? பொண்ணை பெத்த நீங்களாவது வந்து சரவணனுக்கு பொண்ணு கேளுன்னு சொல்லி இருக்கணும். அதுவும் சொல்லல. சரவணாவது வந்து பிரியாவை எனக்கு கட்டி வைன்னு கேட்டிருக்கணும். அவனும் கேட்கல. பிரியாவது வந்து மாமா எனக்கு சின்ன மாமனை கட்டி வைங்கன்னு சொல்லி இருக்கணும். அதுவும் சொல்லல. அப்புறம் எப்படிக்கா வந்து அங்க பொண்ணு கேப்பேன்? சொல்லு. அப்ப வேலூர்காரனை கட்டி வைக்கிறதுல உனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லையே? எனக்கு ஒண்ணு கஷ்டமே இல்லக்கா. இந்த கேள்வி வந்து மாமா என்கிட்ட கேட்டிருக்கணும். நல்லா பதில் சொல்லி இருப்பேன். அக்கா உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் செய்யறேன். ஆனா பொண்ணை வந்து கேளுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. அப்ப நீ வந்து ஒண்ணும் கேட்க மாட்டியாக்கு? கேட்கவே மாட்டேன். உன் பொண்ண எங்க வேணாலும் கட்டி கொடு, எவனுக்கு வேணாலும் கட்டி கொடு. நீ யாருகிட்ட வேணாலும் பத்திரிக்கை கொடுத்து அனுப்பு. தாய் மாமங்கிற முறையில நான் என்ன செய்யணுமோ வந்து செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறக்கா. என்னம்மா மூஞ்சில அவங்க இருக்கு? அழுதையா? இல்லைங்கய்யா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, இப்போ வந்துட்டு போனானே மாப்பிள்ளை, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. டாஸ்மார்க் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறேன். மாதம் 50,000 ரூபா சம்பளம். உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறாம்மா. இந்தா உங்கள் ஆத்தா ஏதாச்சும் உங்கள் மாமி சரவணனை கட்டிக்கிற சொன்னாளா? இங்கே பாரு, அப்படிக்கு எப்படி கண்டதை கெடுத நினச்சிக்கிட்டு மனசில் ஆசையை வளர்த்துக்காத. இப்போ வந்து பார்த்துட்டு போனானே அவன் இந்த மாப்பிள்ளை. சரவணை மனசில் இருந்தால் ஒரேடியாக மறந்துடு.
பிடிச்சிருக்கா காட்டி அது மறந்திடுமா மறந்திடுமா மனசு மறந்திடுமா 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 மனசு மறந்திடுமா மாமனோட வாழ்ந்ததெல்லாம் மனசு மறந்திடுமா சந்தையில வளையல் வாங்கி தந்த நெஜத்தை மறந்திடுமா நீல நெகத்துக்கு நெயில் பாலிஷ் போட்டதெல்லாம் நெஞ்சு விட்டு போய்விடுமா நெகமும் சந்தையில வளையல் வாங்கி தந்த நெஜத்தை மறந்திடுமா நீல நெகத்துக்கு நெயில் பாலிஷ் போட்டதெல்லாம் நெஞ்சு விட்டு போய்விடுமா சினிமாவை பாட்டோட சொன்னதெல்லாம் பாசம் இல்லாமலா புரியலையே சீட்டு காதல் வச்சு ரகசியம் பேசியது நெஞ்சை விட்டு விட்டு போய்விடுமா மறந்திடுமா மறந்திடுமா மனசு மறந்திடுமா மாமனோட வாழ்ந்ததெல்லாம் மனசு மறந்திடுமா தோளில் சாய்ந்து கொண்டு ஊரை சுற்றியது தோழமை இல்லாமலா மறைந்து கையசைத்து பூவை சூட்டியது மனசுக்குள் இல்லாமலா தோளில் சாய்ந்து கொண்டு ஊரை சுற்றியது தோழமை இல்லாமலா மறைந்து கையசைத்து பூவை சூட்டியது மனசுக்குள் இல்லாமலா யாரும் பார்க்காத தனிமையில் பேசியது காதல் இல்லாமலா தெரியலையே எல்லாம் மறந்துவிட்டு வேறு வாழ்க்கை என்றார் இதயம் இல்லாமலா இதயம் இல்லாமலா மறந்திடுமா மறந்திடுமா மனசு மறந்திடுமா மாமனோட வாழ்ந்ததெல்லாம் மனசு மறந்திடுமா என்ன பிரியா மூஞ்சி தொங்க போட்டு வந்திருக்க? ஐயா வேலூர்ல இருந்து மாப்பிள்ளைய வர சொல்லி அவங்க என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற பிரியா? உண்மையத்தான் சொல்றியா? பின்ன போய் சொல்றதுக்கு அவ்வளவு தூரத்துல நீங்க வருவேன். என்ன உங்க ஐயனுக்கு பைத்தியத்தான் பிடிச்சிச்சா என்ன? என்ன முட்டாள் நினைச்சிட்டாரா என்ன? நான் எப்ப இருந்து சொல்றேன் உங்ககிட்ட எங்க வீட்டுல வந்து பேசுங்க பேசுங்கன்னு, கொஞ்சமாவது நீங்க காதுல வாங்குறீங்களா? நீ சொல்ல வேண்டியது தானே, மாமா வந்தா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிருக்க மாட்டிய? வரவங்க எல்லாம் டீ காஃபி காரம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பிய. என்னையே குத்தி குத்தி பேசுங்க, அத்தனை பேர் மத்தியில நான் என்ன பேச முடியும்? நீ அத்தனை பேர் முன்னாடி தான் சொல்லணும் மாமா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. ஏன் உங்க அண்ணன் என்ன பண்றான்? அவன் எதுவும் சொல்லியாக்கா? அவனுக்கு ஒரு நாள் இரு. அதே போல உங்க அப்பனுக்கு மீசிய புடுனாதான் வேலைக்கு ஆகும். பொம்பளை என்கிட்ட இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, எங்க வீட்டு ஆம்பளைங்க கிட்ட வந்து பேசுங்க. சரி நீ போயிட்டே இரு, நான் வண்டியை விட்டு வரேன் போ. வரல மட்டும் இருக்குது. ஏய் மாப்ள, ஏய் எங்கடா போயிட்ட? டேய் யாரோ வந்தானா, பொண்ணை பார்த்தானா, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னானாமடா? பிரியா எனக்கு முறை பண்ண தானே, நான் தான்டா கேட்டேனா? நான் தான் கெட்டிக்க போறேன்னு இங்க இருக்க யாருக்கும் தெரியாதாடா?
இதோ பார் மீசியா ஒன்னொன்னா புடிடுவேன் சொல்லு. மாமா நான் மஞ்சள் பணம் வாங்குறதுக்காக ஈரோடு போயிருந்தேன். நான் மட்டும் வெளியில போகாம வீட்டுல இருந்திருந்தா அந்த வேலூர்காரங்களை படியேற விட்டுருப்பனா? நீ எதுக்கும் கவலைப்படாத மாமா, என் தங்கச்சி உனக்கு தான், நீ தைரியமா போயிட்டோ. நீ சொல்ற வாக்க நம்பி நான் கம்முன்னு இருக்கேன்டா. ஆனா வார்த்தையில ஏதாவது ஒண்ணு ஆச்சு, வந்தவளுக்கு இங்க வெட்டு விழும், மத்தவங்களுக்கும் வெட்டு விழும், இங்க இருக்க எல்லாருக்கும் வெட்டு விழும்டா. மாமா நீ தைரியமா போயிட்டோ மாமா. குடும்பத்துக்கே வெட்டு விழும்டா. நான் இருக்கேன் போயிட்டா மாமா, என்னை மீறி எதுவும் நடக்காது. டேய் மாப்பிள, நீ சொல்ற பேச்சு கேட்டு போறடா, ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்ப தெரியும்டா. டேய் உன்னால இத கூட புடுங்க முடியாதுடா. இந்த மாதிரி அருவாளை நான் எத்தனைய பார்த்திருப்பேன். குலைக்கிற நாய் வேட்டைக்காகதடி, வெத்து வெட்டா குலைச்சிட்டு போறேன் பாரு. போய் ஏய் உங்களுக்கு என்னடா வேலை? போங்கடா, போய் குடிக்க தண்ணி உண்டாடி. பெரிய இவர் வந்து சவுண்ட் விட்டோன்னே இந்த நாட்டம்மா பயந்துருவாங்க. போடா. ஊரே சாக்கடையா இருக்கு, க்ளீன் பண்ண ஒருத்தன் கூட வரலங்கய்யா. என்னம்மா சொல்றீங்க? நாங்க சொல்றதுக்கு என்னங்க ஐயா இருக்கு, நீங்களே கண்ணால பாக்குறீங்கல்ல. எத்தனை நாளா சுத்தம் பண்ணலமா? ஒரு வாரமா அப்படிதாங்க ஐயா இருக்கு. சரிம்மா பார்க்க சொல்றமா. அந்த டியூப் லைட்டும் ஒரு மாசமா எரியாம இருக்கு. டியூப் லைட்டும் எரியலையா? எல்லாத்தையும் வந்து பார்க்க சொல்றமா. இந்த சாக்கடை எல்லாம் கொஞ்சம் அல்ல சொல்லுங்க. சரிம்மா பண்ணிடலாமா, பண்ணிடலாம். எப்படிங்க தண்ணி பிடிக்கிறது? எல்லாம் சரி பண்ண சொல்லிடுறமா, எல்லாம் சரி பண்ண சொல்லிடுறேன். என்னையா ஊருக்குள்ள எல்லாம் ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு. சாக்கடை அடைப்பு, குப்பை அழல, காவா கிளீன் பண்ணல, தண்ணி வரல, ரோடு லைட் எரியல, ஒரே கம்ப்ளைண்டா இருக்குது. என்னதான் பண்றீங்க நீங்க? 3 மாசமா சம்பளமே கொடுக்கலங்கய்யா. பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படிங்க காப்பாத்தான்? அதான் வேற வேலைக்கு போயிட்டாங்க. என்னையா 3 மாசமா சம்பளம் கொடுக்கலங்கிறாங்க? சார் கசானாவுல சுத்தமா காசு இல்ல சார், எல்லாம் காலி சார். என்னையா நீ மட்டும் டிப் டாப்பா இருக்கிற, உனக்கு மட்டும் எப்படி சம்பளம் கிடைக்குது? நாங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் சார், இவங்க எல்லாம் ஊராட்சி சர்வெண்ட் சார். ஊராட்சியில இப்ப பணம் இல்ல சார். ஏயா பணம் இல்ல? எங்க போச்சு பணம்? யாருமே வீட்டு வரி கட்டுறதில்ல சார். 3/4 பேர் தண்ணி வரியும் கட்டுறதில்ல சார். என்னையா சொல்ற? எத்தனை பேர் கட்டல? இப்ப தண்ணி வரி கட்டாதவங்க பாத்தீங்கன்னா 1 வருஷமா கட்டாதவங்க 300 பேர் சார். 2 வருஷமா கட்டாதவங்க 250 பேர் சார். 3 வருஷமா கட்டாதவங்க 150 பேர் சார். என்னையா ஒரே தொல்லையா இருக்குது. 150 பேர் கட்டாதவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியா? முதல்ல எல்லாருக்கும் பல தடவை நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு சார். நோட்டீஸ் அனுப்பின காசு வச்சிருந்தாலும் 1 மாசம் சம்பளமே கொடுத்துருக்கலாம் சார். அப்புறம் நோட்டீஸ் அனுப்பிச்சு என்ன சார் பிரயோஜனம்? அப்போ ஒன்று செய்ய, அவங்களுக்கு இமீடியட்டா இன்னைக்கே தண்ணி போற லைனை கட் பண்ணு. டேய் டேய் தண்ணி விளையாடு. அடியா இருக்க எங்க போன? லே எங்கடா ஆளு எங்கடா போயிருக்கேன், எங்க போனான்னு தெரியலையே. பல குடத்துல எங்கானா எதுலையுமே தண்ணி வைக்காம போயிருக்கா பாரு. அடியாய் ஏ ருக்க, அறிவு இருக்கா? குளிக்க தண்ணியை கடா, குழாயிலையும் தண்ணி வரல, என்ன செஞ்சுக்கு இருக்கிய? ஏ ருக்க, எங்க போயிட்ட ஒருத்தீங்கானா? சீயக்காய வேற தலையில தேய்ச்சி விட்டான். எங்க போனாங்கன்னு தெரியல, வெளியே நிக்கிறாங்களா? ஏன் இங்க வா தம்பி, என் குழாயில தண்ணி வரல, உங்க வீட்டுல தண்ணி வரல பாக்குறேன். ஐயா எங்க வீட்டுல தண்ணி வரலைங்கய்யா. எங்க வீட்டுல தண்ணி வரல ஐயா, எங்க வீட்லயும் தண்ணி வரலைங்க. குளிக்க முடியல, துணி துவைக்க முடியல, இப்படி இருந்தா எப்படிங்க ஐயா? என்னையா சொல்றீங்க? சொல்லுங்க. எங்க நாட்டாம உங்களுக்கு சங்கதி தெரியாதா? சொல்லுப்பா. உங்க மாப்பிள்ள 5 வருஷமா யார் தண்ணி வரி கட்டலையா அவங்க வீட்டு லைன் எல்லாம் கட் பண்ண சொல்லிட்டாரு. அப்ப உங்க வீட்லயும் தண்ணி லைனை கட் பண்ணிட்டாங்களா? என்னங்கடா அது ரொம்ப அநியாயமா இருக்கு. ஐயா யூனிஃபார்ம் சூப்பருங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும் போது இதுதான் உங்களுக்கு யூனிஃபார்ம்ங்களாக்கா? ஏங்கண்ணே நக்கலு, உங்க மாமன் பிரசிடண்ட் எனக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கேன்.
நீ என் கூட வா, உங்க மாமனுக்கு நான் என்ன யூனிஃபார்ம் தரேன்னு பாரு. வாங்க எல்லாம் வாங்க. எங்கங்கயா கூட்டு போறீங்க? நேத்து பதவிக்கு வந்தவன் என்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் போய் அவனை என்ன பண்றேன் பாரு. வா. ஐயா நீங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல கரண்ட் கட் ஆகுறதே இல்லைங்க ஐயா. வெள்ளிங்கிரி சோப்பு போடாத, எனக்கும் கரண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை வெள்ளிங்கிரி. ஐயா நீங்க கோமணத்தோட வர்றதை பார்த்து குழந்தைங்க பொம்பளைங்கெல்லாம் பயந்துட போறாங்க ஐயா. வாங்கயா வாங்கயா, எங்க ஐயா இங்கே கூப்பிடுறாரு, போவோம். நேத்து முளைச்ச சின்ன பையன் அவன் என் வீட்டு கஞ்சியை குடிச்சிட்டு எனக்கே என்ன பண்ணிருக்கான் பாரு. இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன். நம்ம தடுத்துக்கு தானா? இந்தரா, ஏய் இந்தரா, கரண்ட கட் பண்றா. ஐயா வேணாங்க ஐயா, கரண்ட் உலகத்துக்கே உயிர் மாறுங்கய்யா. கரண்ட்டை கட் பண்றது உயிரை புடுங்குற மாறுங்கய்யா. அவன் தண்ணியை கட் பண்ணது மட்டும் சாதாரண விஷயமா? கரண்ட கட் பண்றா, கஷ்டம் தெரியிட்டேன் பண்றா. கட் பண்ணுப்பா, அப்பதான் இவங்களுக்கு அனுபவம் தெரியும். பாரியா, உன் ஆசை நிறைவேறி போச்சியா. வாயா, வெளியில் உட்கார சேவ் பண்ணி விடு. சரிங்க ஐயா. இப்ப படுவேன் அவஸ்தை. நாட்டாமையா கொக்கா. ஏனையா எல்லா பக்கம் கரண்ட் போயிடுச்சா? ஆமாங்க. ஆடாடே, என்ன தலைவரே, உங்க பஞ்சாயத்துல அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. எனக்கும் கரண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லையா தலைவரே. நாட்டாம கரண்ட கட் பண்ணிட்டாரு. நாட்டாம கரண்ட கட் பண்ணாரா? ஏயா பண்ணாரு? நீங்க தண்ணியை நிறுத்தினீங்க, அவர் கரண்ட கட் பண்ணிட்டாரு. தண்ணி வரி கட்டல, தண்ணி நிறுத்தினேன். அதுக்கும் கரண்ட்டுக்கு என்னையா சம்பந்தம்? டிரான்ஸ்ஃபார்மர் அவர் தோட்டத்துக்குள்ள இருக்குல்ல, அதனால கட் பண்ணிட்டாரு. அவர் தோட்டத்துல இருந்தா கரண்ட கட் பண்ணிடுவாரா? யோ, அவர் ஒரு கை பாத்துட்டு வந்துடுறியா? போகாதீங்க தலைவரே, அவர் கோவணத்தோட அங்க நிக்கிறாரு. கோவணத்தோட நின்னா நான் பயந்துக்குவனா? என்னன்னு பாத்துறீங்க அந்த ஆள. போகாதீங்க தலைவரே, இருங்க தலைவரே. தண்ணி ஏறியேற்றுக்கு வக்கில்ல, கரண்ட் நிறுத்திட்டா நான் விட்டுருவேனா? பாத்துறேன் இன்னைக்கு ஒரு கைய. அண்ணா என்னண்ணே எப்படி வரீங்க? நாட்டாம என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாரு. வா தம்பி. அண்ணா இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சுண்ணே. ஏடா என் கண்ணே, உன் மாமனுக்கு யூனிஃபார்ம் பார்த்து இல்ல? சவா சரியான போட்டீங்கயா. மாமா, ஏன் மாமா கரண்ட் நிறுத்திட்டு அட்டுழியம் பண்றீங்க? ஏய், நீ ஏன்டா குழா தேனி நிப்பாட்டின? மாமா, அண்ணனுக்கு மரியாதை கொடுங்க மாமா. ஊருக்கு மட்டும் தலைவர்ல, உங்களுக்கு சேர்த்து தான் தலைவர். மாமா, அவங்க சண்டை அவங்களோட இருக்கட்டும். நீங்க உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நான் என் ஐயனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏய், எதுக்கு குழா தண்ணியா நிப்பாட்டின? அதுக்கு முத பதில சொல்லு. நீங்க 5 வருஷமா வரி கட்டல, சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, கஜானா காளி மாமா. லேய், நேத்து தான் ஜெயிச்சிருக்கீங்க, இன்னைக்கு பதவி ஏத்திருக்கீங்க, அதுக்குள்ள கஜானா காலின்னா அப்ப ராத்திரி நுழைஞ்சு அழிட்டீங்களா? நாங்க ஏன் மாமா அள்ளிட்டு போறோம்? ஊர் பல்ல எங்களுக்கு தேவையில்ல, முதல்ல வரி கட்டுற வழியா பாரு மாமா. டேய், நாட்டாம எந்த காலத்துலடா வரி கட்டினாரு? ஏற்கனவே இந்த பிரசிடண்ட்டுங்க இப்படியே வந்து குழாய் தண்ணியை நிறுத்தினாங்க. மாய மச்சான் சண்டையா வீட்டுல வச்சுங்க, கரண்டையும் தண்ணியும் கட் பண்றத நிப்பாட்டுங்க. மாமா பேசாம கரண்ட போட்டு விடுங்க மாமா. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? ஏய், முதல்ல தண்ணியை நீதான் நிறுத்தின, முதல்ல தண்ணியை திறந்து விடுற, அப்புறம் நான் கரண்ட போட்டு விடுறேன். மாமா கரண்ட போட்டு விடுங்க மாமா. முடியாது, முதல்ல போய் நீ தண்ணியை திறந்து விட்டாத்த நான் கரண்ட போட்டு விடுறேன். சரவணா, ஒரு போன் போட்டு தண்ணி போட்டு விட சொல்லுப்பா. சரிண்ணா. மாமா, இது கூட உங்களுக்காக செய்யல, எங்க அக்காவுக்கு வேண்டி செய்யற, தெரிஞ்சுக்குங்க. ஏய், அதெல்லாம் இல்ல, குடும்ப அரசியல் பண்ணாத. உன் அக்காவுக்கு இல்ல, உனக்கு கரண்ட் தேவைப்படுது, அதான் கேக்குறேன். டேய், வீட்டுக்கு போன் அடிச்சு கேளு, கேட்டாருங்க. தண்ணி வந்துருச்சான்னு. ஏன்னா இவங்களை முழுசா நம்ப முடியாது. கேளு. ஹலோ, சொல்லுண்ணா. என்ன பிரியா, தண்ணி வந்துருச்சா? வருதுண்ணா. ஓகே ஐயா, வந்துருச்சாங்கய்யா. சரி சரி சரி, போட்டு விடுங்கண்ணா கரண்ட. யோ போடியா. ஐயா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, கண்ணாடியை போடுங்கய்யா. ஏய், என்னதான் ஒசர பிறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. டேய், ஊருக்கு இன்னைக்கு ஒருத்தன் பிரச்சனை வருவேன்,
நாளைக்கு ஒருத்தன் பிரசிடண்டா வருவேன், நாளை கழிச்சு ஒருத்தன் பிரசிடண்டா வருவேன். ஆனா என் உசுறு இருக்கிறதுடைய இந்த ஊருக்கு நான் ஒருத்தன் தாண்டா என்னைக்கு நாட்டாம. அண்ணே அவர்கிட்ட சமரசமே போயிருக்க கூடாதுண்ணே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் உள்ள தள்ளி இருக்குண்ணே. அப்படி எப்படி தம்பி செஞ்சிட முடியும்? மாமனை கூப்பிட்டு போய் போலீஸ் அடிச்சா மாமங்கண்ல கண்ணீர் வரும், மாமங்கண்ல கண்ணீர் வந்தா அக்கா கண்ல கண்ணீர் வரும், அக்கா கண்ல கண்ணீர் வந்தா நம்ம கண்ல கண்ணீர் வரும். இதுதானே உண்மை தம்பி. கோவத்துல எந்திரிக்கிறவன் நஷ்டத்துல உட்காருவான். அதுக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டு இருக்க முடியுமாண்ணே? வரி கட்டவே வக்கு இல்ல, அப்புறம் இது கரண்ட் கட் பண்றாரு. வீடு தம்பி, அவர் என்ன பண்ணிருவார் பாத்துருவோம். ஒரு சின்ன யோசனை, பிரியா நம்ம வீட்டு மருமகள் ஆகிட்டா மாமா நம்ம சொல்றதெல்லாம் கேட்பார்ல, நமக்கு அடங்கிடுவார்லண்ணே. என்ன சொல்ல வர்ற தம்பி? அது வந்துண்ணே பிரியாவை தம்பி பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசனை சொல்லுது. அது எப்படி முடியும் சாரோ? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க தம்பியும் பிரியாவும் ஒன்னா பேசுறாங்க, பழகுறாங்க, கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆமா, ஒரு பொண்ணை உள்ளூர்ல கொடுத்துட்டு மாமனு மச்சான்னு அவுத்துட்டும் முறைச்சிட்டும் கிடக்குறான். ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இன்னொரு பொண்ணை போய் அந்த வீட்டுல கட்டணும், காலத்துக்கு மாமன் மச்சான் முறைச்சிட்டு கிடக்கணும். தேவையா சரோ இது? நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அது எப்படி பொண்ணை கொடுத்துட்டு மருமக பிள்ளை கூட சண்டை போட வருவாங்க? பின் எப்படி சரோ? நம்மளை மதிக்காம தன் பொண்ணை கொடுக்கறதுக்கு இன்னொரு மாப்பிள்ளை எங்க மாமன் பாக்குறப்போ அந்த வீட்டுல போய் எப்படி சரோ நான் பொண்ணு கேட்க முடியும்? அவங்க பண்ணியிருக்கிறதும் தப்புதாங்க. தம்பிக்கு வெளியூர்ல பொண்ணை பார்ப்போம், பேசி முடிப்போம், ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணுவோம். என்னடா கைய குடும்பமா? என்னடா இந்த புடிச்சுக்கோ, இனிமே உள்ள நீயே வச்சுக்கோ. இப்படியே எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க மாமா, வேற வழியே இல்ல. ஏண்டா உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிச்சாடா? மாமா ஐயனும் அம்மாலும் மாப்பிள்ளை வீடு பார்த்து பேசி முடிக்க போயிட்டாங்க. ஒரு சின்ன சந்து கிடைச்சது, அதுல பூந்து ஓடி வந்துட்டோம். வேற வழி இல்ல மாமா, கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க. எங்க அண்ணன் என்னடா நினைப்பாரு இவ்வளவு கூட்டு போனா? மாமா அப்புறம் பொண்ணு தரல அது இதுன்னு வீட்டுக்கிட்ட வந்து சத்தம் போடக்கூடாது. உனக்கு தெரியுமா அண்ணன் இந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. எங்க அப்பா கூட தான் சொல்லிருக்காரு உங்களை கட்டக்கூடாதுன்னு. நான் என்ன அப்படியே கேட்டனா? உங்க அண்ணன் சொன்ன எல்லாத்தையும் கேட்கணும்னு சட்டம் ஒண்ணு எழுதி வைக்கல. கூட பிறந்தவன் என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சியை கை நீட்டி அடிக்கிறீங்க. இப்பவே இப்படி அடிச்சா கால புள்ள எப்படி என் தங்கச்சியை கண் கலங்காம வச்சு காப்பாத்த போறீங்க? நான் என் தங்கச்சி மேல உண்மையான பாசம் வச்சிருந்தனாலதான் அப்ப உங்க கூட வாழணும்னு சொன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்க ஒண்ணு உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பிரியாவை கேட்டு கட்டி வைக்க வேண்டியதுதானே? உங்க ஒண்ணு சொன்னதுக்காக என் தங்கச்சியை வேணாம்னு சொன்னா என் தங்கச்சி நீங்க காதலிச்சது போய், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது போய், அவ கூட வாழணும்னு நினைச்சது போய், எல்லாமே பொய் பொய் பொய். பிரியா இவரை நம்பி பிரயோஜனம் இல்ல. இவர் ஒரு அண்ணன் சென்டிமெண்ட் இடியட். வா பிரியா போலாம். அண்ணே பெரியண்ணே வந்துட்டாங்கண்ணே, சின்னண்ணே வந்துட்டாங்கண்ணே. கூட வருவாங்க. மாமா வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதுமியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதுமியா. டேய் பாரு, புது உறவு, புது ரத்தம், புது பாசம். இப்ப பாரு புது கௌரவத்தோட இருக்கேன், பாத்துக்க. மாமா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் மாமா. கடவுள் தான் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. மாப்பிள்ளை உங்களுக்காக காலையில இருந்து காத்துட்டு இருக்காரு. அப்படியா? வாங்க மாமா. உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. மேல வாங்க, மேல வாங்க. மாமா என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ, பால், பூஸ்ட், போனிட்டா என்ன வேணும்?
ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க, பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க, திராட்சை ஜூஸ் சாப்பிடுங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு ஆகணும் மாமா. மைசூர் பாக்காது சாப்பிடுங்க மாமா. இவன் ஒருத்த இடையில மாப்பிள அதெல்லாம் ஒண்ணு வேணா. கையோட ஜோசியரை கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நல்ல நேரத்தை பார்ப்போம், மூர்த்த தேதியை குறிப்போம், தட்டை மாத்துவோம். அதுக்கு பிறகு ஜாம் ஜாம்னு பெரிய விருந்தே வச்சிருவோம். ஜோசியரே நேரத்தை பாரு. சீக்கிரமா நல்ல நேரம் பாரு. பாரு நல்லா. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க. மைசூர் பாக் சாப்பிடுறா. இந்தா ஐயா பாத்துட்டுங்க ஐயா. சொல்லுப்பா. வர்ற மாசம் ஆடி மாசம் சரி. அதுக்கு அடுத்த மாசம் ஆவணி மாசம் சரி. ஐயா. ஆவணி மாசம் 20ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளுங்க ஐயா. ரொம்ப தள்ளில இருக்கு. அதானே ஐயா, கல்யாணம்னா மண்டபம் பார்க்கணும், துணிமணி எடுக்கணும், நகை நட்டு வாங்கணும், பத்திரிக்கை அடிக்கணும். நீங்க தட்டை மாத்திட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் நடந்துருங்க ஐயா. அப்படியே நாள் நெருங்கிடும் ஐயா. பலகாரம் சுடணும். நீ அதுல இரு. சரி சொல்லுங்க ஐயா. முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டம் மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். ஆகஸ்ட் 15க்குள்ள கிடைக்கணும். கும்பிடணுங்க ஐயா. பில்டிங்க எம்எல்ஏ திறந்து வைக்கிறாரப்பா. ஐயா என்னையா சர்க்கஸ்ல தப்பிச்சு வந்த கோமாளி மாதிரி இருக்கிற? அப்படி இல்லைங்கய்யா, நாங்க ரெக்கார்ட் டான்ஸ் போடுறோங்க ஐயா. உங்க ஊருக்குள்ள ரெக்கார்ட் டான்ஸ் போடலான்னு வந்திருக்கோம். ஆமா, ரெக்கார்ட் டான்ஸ் போறன்ட்டு வருவீங்க, ஊருக்குள்ள ரெக்கார்ட் டான்ஸ் போடுவீங்க, ஜனங்கள்லாம் அங்க வந்து கூட்டம் கூடிக்குவாங்க, வீட்டை விட்டுட்டு வந்துருவாங்க, நீங்களா ஆளை வைப்பீங்க, எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருவீங்க. அதுதான் உங்க பிளான். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்கெல்லாம் கலைஞர்கள், அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். உண்மையா உழைப்போம் ஐயா. நாங்க கூத்து போட்டு ஊர்ல உள்ள எல்லாரும் கைதட்டி சந்தோஷப்படுறதா எங்க சந்தோஷம். அதுல வர்ற காசு போதும் ஐயா. திருட்டு தரமெல்லாம் பண்ண மாட்டோம் ஐயா. யோ ஐயா, ஊர்லயே மழை துளி போய் பஞ்சம் பசியும் பட்னியுமா கிடக்குறாங்க, நீ வந்து போட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லைங்கய்யா, அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. நீங்க சாப்பிடறதுல ஒரு பருக்க போதுயா. அந்த மாதிரி ஊர்ல எல்லாரும் கொடுத்தாங்கன்னா எங்க வயிறு நிறையா. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ரொம்ப நல்லா பேசுறியா ஐயா. நீங்களும் நல்லாவே பேசுறீங்க. சரி சரி, ஊருக்குள்ள எங்க இடம் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஐயா. அந்த ஸ்கூலுக்கு எதிரில் ஒரு காலி கிரவுண்ட் இருக்குயா, அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நாங்க கிளீன் பண்ணி அங்கேயே செட்டு போட்டு கூத்து ஆரம்பிச்சிருவோம் ஐயா. சரி சரி பண்ணிக்க. ஆனா நம்ம தலைவர் பாட்டு டெய்லி 5 பாட்டு போடணும் ஐயா. வாத்தியார் பாட்டு போடாம நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதே இல்லையா. கண்டிப்பா போட்டுருவோம் ஐயா. இந்த ஆபாசமா ஏதாச்சும் பண்ணுனீங்க அவ்வளவுதான், எல்லாத்தையும் அடிச்சு ஐயா, தெரிஞ்சிருவேன். அந்த மாதிரிலாம் எங்களை நினைக்காதீங்க. நாங்கெல்லாம் உண்மையான கலைஞர்கள். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் கத்துக்குட்டிகள் பண்ற தப்புயா. சரி போங்க, பார்த்து பண்ணுங்க போங்க. ஐயா கண்டிப்பா நீங்க கூத்து பார்க்க வரணும் ஐயா. சரி சரி 3 கண்டிப்பா வருஷம் வரணும் பார்க்கணும் ஐயா. பாத்தீங்களா ஐயா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி இதெல்லாம் ஐயா. வேணாயா. போடா போய் சீக்கிரம் வேலையை பாரு. நிறுத்தியா? எதுக்கு அங்க தோண்டிட்டு இருக்கீங்க? யோ நீ யாரையா? வாயாங்க. யோ இங்க வாயாங்கற. வர்றியா வர்ற. இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா நாங்க ஊரூரா போய் கூத்து கட்டுறோங்க ஐயா. கூத்துன்னா? ஐயா இந்த ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்களே, டங்கர ரெக்கர டக்கர ரெக்கர டங்கர ரெக்கர ரெக்கர டக்கர டக்கர. நிறுத்தியா? யார கேட்டி அங்க கூத்து கட்டிட்டு இருக்கீங்க? ஐயா அந்த ஊராட்சி தலைவரை கேட்டுதாயா போட்டோம். நீ ஊராட்சி தலைவரை கேளு, யார வேணா கேளு. என்ற ஐயா இந்த ஊரு நாட்டாம, நான் நாட்டாமியோட ஒரே பையன். அப்படியா? என்கிட்ட கேட்கணுமா இல்லையா? கேட்கணுங்கய்யா கேட்கணுங்கய்யா. ஐயா நீங்க சூடா இருக்கீங்க, உட்காந்து பேசுங்கய்யா. இந்த வந்துருங்க இந்த ஐயா உட்காருங்க. இப்ப உட்காருங்கய்யா. இப்ப சொல்லுங்கய்யா. சரி ஏதோ கூத்து கட்டுவேன்னு சொன்னீங்க. ஏமா கங்கா, என்னப்பா? ஐயாக்கு ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி கொண்டாமா.
கொடு. என் பொண்ணு அம்மா ஜாடை குத்தாட்டம் குச்சிப்புடி இடுப்பாட்டம் எல்லாம் நல்லா ஆடுவா. யோ நல்லா ஆடுவான்னு சொன்னியே, ஆட சொல்லியா பாப்போம். இதோ ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணு பார்த்து ஆடுங்கடா. மாறி போச்சா ஐயா? என்ன அது உன்னையவே ஆட சொன்னா? உன் பொண்ண ஆட சொல்லு. அப்படியா? டேய் பாட்ட போடுங்கடா. நீ ஆடுமா? ஐயா ஆசைப்பட்டு கேக்குறாரு. சுத்தி வளைச்சு ஆடுவான் பாருங்க ஐயா. கொண்டு வந்தாய் கோபாலனே, முத்தம் தந்தவனே, வந்தாய் கோபாலனே, முத்தம் தந்தவனே. ஆஹா வெண்ணிலா மின்னிடும் கண்ணியர் கண்களில் தன்முகம் கண்டவனே, பல விந்தைகள் செய்தவனே. எந்த படம் நடத்தினாங்க நேத்து? இந்த படம் தானா? படிச்சுட்டல்ல எல்லாத்தையும்? போய் தரோ என்னங்க? ஸ்கூல் இல்லைனாலும் கூட அவளை சும்மா விட மாட்டியா? பின்ன உங்களை மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்க சொல்றீங்களா? படிக்க வேண்டாமா அவ? என்ன மாதிரி எல்லாம் அவ ஊர் சுத்த மாட்டா. என்ன ஆக போற? நான் டாக்டர் ஆக போறேன். நீ டாக்டர் தான் ஆவ, அது கம்மியாலாம் ஆக மாட்ட. சரி. எங்க தம்பி 2 நாள் ஆளையே காணோமே. அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியலையே. உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போயிருக்க மாட்டா. எங்க போனா சொல்லு. உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கான், அதான் வீட்டு பக்கம் வரல. ஏன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு என்ன வெக்கம்? உங்க தம்பி பிரியாவை கூட்டிட்டு போய் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டாருல்ல. எப்ப பண்ணிட்டான்? நீங்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே பண்ணிக்கிட்டாரு. கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நிலக்காயுது நேரம் நல்ல நேரம்.
சாதம் ரெடி பண்ணுங்க வடுமாங்க உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்க பட்ட மாமி கிட்ட வாடி மொட்டை மாடி பட்டல் நாண்டி அடி சும்மா நம்ம பெத்த விட்டாளா சும்மா நம்ம பெத்த விட்டாளா நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி आज आओ अनारकली अच्छा अच्छा बच्चे किली आज आओ अनारकली अच्छा अच्छा बच्चे किली अम्माड़ी आताड़ी वन्नानदा नेत्तु रात्रि தூக்கம் போச்சுடி நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவித ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே சஜீவ சரத சதம் மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவித கட்டிட்டீங்களே மாப்பிள மாப்பிள நாங்க ஆந்திராவோட ராஜ வம்சமாக்கும் நாங்க இந்த ஊர்ல நாட்டாமிங்க மாமாய் மாப்பிள எங்க ஜாதி சனங்க ஏத்துக்க மாட்டாங்க மாப்பிள அட ஜாதின்றீங்களே ஜாதி என்னைக்காவது உங்களுக்கு சோறு போட்டுருக்குதா மாமா இல்லைங்க மாப்பிள சோறு போட்டிருந்தா நீங்க பொட்டி பொடிக்கோட ஊர் ஊரா அலையறீங்க அதுவும் சரிதான் மாப்பிள கங்காவை என்னால விட முடியாது மாமா பெரிய நாட்டாமை தெரிஞ்சா குழி தோண்டி புதைச்சிருவார் மாப்பிள அட அவரை விடுங்க மாமா அவரு ரிட்டையர் ஆன கேஸ் இந்த ஊருக்கு அடுத்த நாட்டமா நான் தான் கங்கா தான் பட்டத்து ராணி கூடாரத்துல இருக்கிற இவளை கோபுரத்துல தூக்கி வைக்க போறோம் மாமோய் மாப்பிள கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு இப்ப என்ன கை கால உதறதே மாப்பிள குவாட்டரை குடிக்கணும் போல இருக்கே இந்தாங்க மாமா கோட்ரு நீங்க போய் கோட்ரை பாருங்க நாங்க மேட்ரை பார்க்க போறோம் நீங்க எது வேணாலும் பண்ணுங்க இப்ப நான் அடிக்க போறேன் குவாட்ரு மாப்பிள ஓகே அண்ணே நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுங்கண்ணே இல்லை தம்பி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அண்ணன் போட்டுக்கிற சட்டு நல்லா இருக்குன்னு, அண்ணன் போட்டுக்கிற செருப்பு நல்லா இருக்குன்னு, அண்ணனை யாரும் மரியாதை குறைவா பேசிடக்கூடாது. அண்ணன் கார் நல்லா இருக்குன்னு, அண்ணன் வீடு நல்லா இருக்குன்னு, அண்ணன் அண்ணன்னு 24 மணி நேரம் அண்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருந்திய தம்பி. நீ என்ன கேட்டுட்ட? பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். நான் அதை கூட நிறைவேற்றி வைக்கலையாடா. என் மனசாட்சி என்ன அடிக்குதுடா. நடந்த மாவு வச்ச மனசுல வச்சுட்டு பிரியா வேண்டான்னு சொல்லிட்டேனடா. அது எவ்வளவு பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிரு தம்பி. எங்க பிரியா? கூப்பிடு. பிரியா, பிரியா. என்ன மாமா? பெரிய மாமா வா பிரியா. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன் மாமா. சௌக்கியமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். இந்தா இத வச்சுக்கோ. பணம் நகை எல்லாம் இருக்கு. இல்லண்ணே, பணம் நகைலாம் வேண்டாண்ணே. வச்சுக்கங்க. அண்ணன் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இந்தா சந்தோஷமா இருங்க. ஊரை கூட்டி ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துவோம். இதை பிடிங்க. 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? சரிங்கண்ணே. போயிட்டு வர்றேன். அண்ணன் எப்பவும் கூட இருக்கு. வரட்டுமா? கவலைப்படாதீங்க.
இங்கேயா மாமா? அப்படிதான் இந்த பக்கம் நல்லா அப்படிதான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மாப்பிளை சேரும். மாப்பிள சத்தியமா சொல்ற மாப்பிள, நீங்க நேற்று ஆடின ஆட்டத்துல 20,000 ரூபாய் கலெக்ஷன். நான் இது வரைக்கும் இந்த தங்கா கங்கா டங்கா சரத்துல ஆட்டத்துல இவ்வளவு கலெக்ஷன் பார்த்ததே இல்ல மாப்பிள. இது ஒரு ஊர் கலெக்ஷன் இல்லைங்க மாமா, 18 பட்டி கலெக்ஷன். அப்ப 18 பட்டிக்கு நம்ம புகழ் பரவி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் நீங்க வந்த யோகம் தான் மாப்பிள. இதுல என்னோட யோகம் ஒண்ணும் இல்லைங்க மாமா, எல்லாம் நம்ம கங்காவோட யோகம். ஏன்னா அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள உள்ள கலையே வெளியில வந்தது மாமா. வெளியே வந்தோ உள்ள வந்தோ எனக்கு வருமானம் வந்தா போதும். இந்தாங்க மாமா சூப்பு. அடி எப்படி இவ காலையில இருந்து எத்தனை முறை சூப் குடிக்கிறது? அத வைடி கீழே. அது ஒண்ணு இல்ல மாப்பிள, அவன் என் மூத்த பொண்ணு, கல்யாணம் ஆகலன்னு ஏக்கத்துல இருக்கா. மாப்பிள 2 பேருமே உங்களுக்கு செம ஜோடி தானே. நேற்று ராத்திரி நீங்க 3 பேரும் போட்ட ஆட்டத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். சத்தியமா சொல்றேன் மாப்பிள, உங்களுக்கு முதல் ரசிகர் மன்றம் நான் தான் வைப்பேன். மாப்பிள இத முதல்ல கூட நான் பேங்க்ல போட்டு வந்துடுறேன். எங்கடி 2 பேரும் போட்டி போட்டு மாப்பிளைய கொண்டுறாங்க. எனக்கு வருமானமே அவர் தான். பார்த்து அமுக்குங்க. போடி தள்ளி போடி. மாமா நான் அமுக்குறேன் மாமா. அவ சின்ன பொண்ணு மாமா. சின்ன பொண்ணு இல்ல பெரிய பொண்ணு, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் மாமா எனக்கு தாலி கட்டல? அவளை விட நான் அழகா தானே இருக்கேன். நீ போடி, நீ கைய போடி. நான் தான் கால நீ போடி, நான் கால அமுக்குறேன். நான் ரெக்கார்ட் டான்ஸ் பின்னி விட்டாங்கப்பா பின்னி. என்ன ஆட்டம் போடுறோம் தெரியுமா ஐயா? பார்த்தா பயங்கரமா இருக்கு. பொருத்தம்னா பொருத்தம், அவ்வளவு பொருத்தம். நேர்ல பார்க்க திரிஷா விஜய் மாதிரியே இருக்கு. நாட்டாம் பரம்பரை எவ்வளவு பெரிய பரம்பரை. அவர் கௌரவத்தை ஒரே நாள்ல குழி தோண்டி போச்சுட்டாயா. நாட்டாமைக்கு தெரிஞ்சதாக்கும் நாக்க பிடிக்கிட்டு செத்துருவாரு. தெரியுமா விஷயம் உனக்கு? டேய் என்னடா டீ கடையில உட்காந்து நாட்டாமைய பேசுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்து போச்சு? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, உங்க பையன் அறிவழக ரெக்கார்ட் டான்ஸ்ல ஓட்ட ஆட்டத்துல ஊரே அரண்டு போச்சுங்கய்யா. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க இப்போ. என்றா சொல்ற? என்ற பையன் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடினானா? ஆமாங்கய்யா. தெரியாதா உங்களுக்கு? ஆடுனா ஆடுவான், ஆடிக்கிட்டே இருக்கான். எங்கடா ஆடுனா? எங்க ஆடுவேன்? எங்கடா ஆடிக்கி இருப்பேன்? வாங்கய்யா, பார்க்க தானே போறீங்க. கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? நல்லா போறது நிறுத்த சொல்றது நல்லா பிடிக்கும் மாப்பிள. டேய் பாவல அறிவுல நிறுத்துற. ஏடா வேலை பாத்துக்கிட்டு இருக்க? ஏலே பாரு ஏய் விடுறா. அப்ப நீங்க சம்மந்தியா? சம்மந்தி யார் யார் சம்மந்தி? போடா அரே. ஐயோ ஐயோ மாமா, ஐயோ மாமா, மாமா ஐயோ மாமா ஒண்ணு பண்ணாதீங்க. ஐயோ ஐயோ மாமா மாமா ஏய் யார குடிக்கலாம்? ஐயோ ஐயோ மாமா அடிக்கணும் சொல்லுங்கயா. ஐயோ மாமா அடிக்கணும் சொல்லுங்கயா. ஐயோ மாமா ஏய் யானே தள்ளுடா. ஏமா தள்ளுமா அவனே. யார் மாதிரி உட்கார்ந்துக்கானே யானே. ஐயோ தாங்க முடியல மாப்ள. ஐயோ அடிக்கணும் சொல்லுங்கயா. உன்னை கடிச்சு துப்பாம சொன்னா கேளுடா. தள்ளுடா. விடு நான் யானே ஒரு வழி பண்றேன். ஏய் மேல ஏறி உட்கார்ந்து. ஐயோ அடிக்கடா அடிக்கடா. ஏய் நம்ம கடிக்கறோம் கடிக்கறோம். ஐயோ ஐயோ கடிக்கடா. விட மாட்டீங்க. ஏய் விடுங்கடா. கை பாக்குற. என்ன விடுங்கடா. ஏறி மிச்ச சட்னி என்ன நீ? யானே மறந்து ஏறானே. ஏய் இன்னைக்கு கொல்லாம முடியல. யானே அப்பா முடியல. ஐயோ கொன்னு வாங்க. தூக்குங்கடா. ஐயோ தூக்குங்கடா. ஐயோ மாமா அடிக்காதீங்க. குருவே கலைஞரே ஐயா அவருக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க. நான் அங்கே இருக்கேங்க. ஐயா என்ன விடுங்கயா. ஐயா ஐயோ மறுபடியும் யானை வந்துட்டானே. முதல்ல யானே கொல்லுங்கடா. என்னடா சொல்ற?
என்னடா சொல்ற? ஏடா நீ நடந்த உனக்கே நியாயமா இருக்கடா? ஏடா இந்த ஊருக்குள்ள மானம் மரியாதை அத்தனை போச்சடா. ஏடா போடா போச்சடா. நரா உள்ள. அட ஏனுங்க என்னாச்சுங்க? அட கேக்குறேன்னு சொல்லுங்க. போடா உள்ள போட்டு கதை விடாதீங்க, கதை விடாதீங்க. நான் ஒரு இதுக்கு ஏனுங்க புள்ளைய உள்ளுக்குள்ள கூட்டிட்டு இருக்கீங்க? அவன் என்ன பண்ணிருக்கானே அது என்ன நீயா கேளு. ஒரு தெரு கூத்தாடியோட போய் டான்ஸ் ஆடானா தாலி கட்டறானா? நான் தாலி கட்டிட்டேம்மா. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அவ கூட என்ன சேர்த்து வைங்கம்மா. என்னடா சொல்ற நீ? அம்மா சொல்றத கேளுமா. திறந்து விட சொல்லுமா. ஐயா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொட்டையெல்லாம் பிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அம்மா திறந்து விட சொல்லுமா. அட அவர் ஒண்ணுமில்லாம உன்னை போட்டு வைக்க மாட்டாரல்லடா. என்ன கர்மத்துக்கு இப்படி பண்ணி தொலைச்ச? ஐயா அவர் அமைதியா நான் நீங்க ஐயா வந்து கேட்கணும். மாமா நீங்க பண்ணது தப்பு மாமா. டேய் தப்பு பண்ணவே அவன் நாட்டாமைன்னு தெரிஞ்சு ஏச்சு கூட்டி போய் தாலியை கட்ட வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம புள்ளதான் அங்க போயிருக்கிறான், தாலி கட்டிக்கிறான், குடும்பம் நடத்திக்கிறான். நீங்க எல்லாம் போய் அடிச்சு நொறுக்கி போட்டு வந்துக்கிறீங்க. பண்ணது நீங்க. ஏமாமா ஏழைங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிடலான்னு அர்த்தங்களா? டேய் நான் நாட்டாமையா? யோசிச்சு பேசு. நாட்டாமைனா பெரிய கொம்பா. ஒரு மனுஷனை கை நீட்டி அடிக்கிற அதிகாரம் இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல. இவங்க மட்டும் போலீஸுக்கு போனாங்கன்னா கூட்டமா போய் எல்லாரும் உள்ள உட்காருவீங்க. இவன் தான் பொண்ணை வச்சு பொய் தாலி கட்ட வச்சுட்டு ஊரெல்லாம் என் பையன் தான் தாலி கட்டன்னு சொல்லி தர்றானா? ஐயா சம்பந்தி பொய் சொல்றீங்க. நாங்க ராஜ பரம்பரை, எங்களுக்கு பொய் சொல்ல எல்லாம் தெரியாது. அவர் பையன் தான் தேடி வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரு. வேண்டாம் அவட்ட கேட்டு பாருங்க நீங்க. ஆமாங்க ஐயா, நானாதான் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டேங்க ஐயா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க ஐயா. எங்களை சேர்த்து வைங்க ஐயா. ஐயா ஒரு காதலை சேர்த்து வைக்கிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம். மாமா சொல்லுங்க மாமா, எங்களை சேர்த்து வைங்க மாமா, பிரிச்சிடாதீங்க மாமா. டேய் ஆயமுறா, இப்படித்தான் மிரட்டுவாரு. என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. ஊருக்கே தீர்ப்பு சொல்ற இந்த நாட்டாம குடும்பம் என் குடும்பத்துக்கே தீர்ப்பு சொல்றியா? இங்க பாரு, திருப்பி என் குடும்பத்துல தலையிட்டு வைய மொக்கா வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஜாக்கிரதை. ஐயா நாட்டாம நீங்க தீர்ப்பு சொல்ற குடும்பம், உங்களை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அக்கா ஏதோ நியாயம் கேட்டாங்க, நான் கூப்பிட்டு வந்தேன். சமாதானம் பேசத்தான் வந்தேன். இதா உங்க மருமகா, இது சம்பந்தி, இவங்க உங்க சொந்தக்காரங்க. யாரையும் கை விட்டுறாதீங்க அக்கா. வர்றேன்க்கா, வர்றேன் நாட்டாம. மாமா எங்களை சேர்த்து வச்சுட்டு போங்க மாமா. சீக்கிரம் தரமா. மாப்பிள்ள கிடைச்சிட்டாருமா. கங்கா கங்கா இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது கங்கா. வா கங்கா வீட்டுக்குள்ள போலாம். எல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். போங்க மாப்பிள்ள, போங்க போங்க எல்லாரும். சம்பந்தி அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம் இல்ல, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க சம்பந்தி, முடிஞ்சிட போகுது. இந்த பாசத்துல என் முண்டாட்டியே என்ன கவித்துட்டாலே. ஏன் மாமா? என்ன பிரியா? என்ன இருந்தாலும் உனக்கு எங்க அண்ணனை விட தைரியம் கம்மி தான். எதை வச்சு சொல்ற அந்த மாதிரி? ஆமா, முத நாள் காதலிச்சா, மறுநாள் கை பிடிச்சான். நீயும் நான் பிறந்ததுல இருந்து லவ் பண்ற. என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, என்ன பார்த்து சொல்லு. ஆமா. ஒரு நாள் காதலிச்சா, ஒரு நாள் கை பிடிச்சா, மறுநாள் கல்யாணம் பண்ணிட்டான். ஆமா. அப்ப நாங்க மட்டும் என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்க? வேலூர்காரன் கல்யாணம் பண்ண விடாம உன்னை மடியில தானே படுக்க வச்சிருக்கேன். எல்லாம் சரி, ஆனா ஊரறிய கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எப்ப மாமா பெத்துக்கிறது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாண மண்டபம் பார்த்து புக் பண்ணியாச்சு, கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு, சமையல்காரில இருந்து விருந்து வரைக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு, மாங்கல்யம் முதல் கொண்டு எல்லாமே வாங்கியாச்சு. நாளையில இருந்து பத்திரிக்கை கொடுக்க போறோம், தெரியுமா உனக்கு? என்ன மாமா சொல்ற? நிஜமாவா? ஆமா நிஜமா தான் சொல்றேன். அப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு நம்ம 2 பேரும் முறையா தான் எடுத்துட்டு போய் பத்திரிக்கை கொடுக்க போறோம். அப்ப அந்த வேலூர்காரன் என்ன மாமா பண்றது? வேலூர்காரனுக்கு இங்க இருந்து கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவோம் பத்திரிக்கைய. ஏனுங்க காலையில இருந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். இந்தாங்க பச்சை தண்ணி, இதையாவது குடிங்க. ஊர்ல உலகத்துல இல்லாததையே நம்ம மகன் பண்ணி போட்டான், அவனை ஆசைப்பட்டான் கட்டிக்கிட்டான். அதுக்கு போய் நீங்க ஏனுங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க? எப்படி இருக்கும் ஊருக்குள்ள நான் தளர்ந்து நடப்பேன். ஊருக்குள்ள காதலிச்சவன்லாம் ஊரை விட்டே தள்ளி வச்சவன் நானு. இப்ப என் பிள்ளைய ஒருத்த காதலிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னா அதை பார்த்துக்கிருந்தா ஊருக்குள்ள 4 பேர் காரி துப்ப மாட்டாங்க.
இதை நான் வீடா வச்சிருக்கேன், நாடக கோட்டையை ஆக்கிட்டேன். கண்ண திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ண திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, இதுதான் மாத்திர பூமி, வந்து சேரு வெள்ளத்தல சாமி, கண்ண திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ண திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. ஐயா வணக்கங்க. நாங்க பொள்ளாச்சில இருந்து வர்றோமுங்க. இங்க நாட்டாம வீடு எங்க இருக்குங்க? என்ன விஷயமா பார்க்கணும்? நாட்டாம பையன் டான்ஸ்ல தூள் கிளப்புறாருங்களாம், அதனால அவரை புக் பண்ணலாம்னு வந்திருக்கோமுங்க. ஆமாங்க. அவர் வீடு எங்க இருக்குங்க? போ பின்னாடி. கலையாது எந்த அடியே இறங்காது பாய் மரக்கொடியே வேணாண்டி ஆம்பள பாவம் வாங்காத என்னோட தம்பி தம்பி கலைக்கடிக்க தம்பி, ஏனுங்க நீங்க ரொம்ப பிரமாதமா இருக்கீங்க தம்பி. எங்க ஊரு பொள்ளாச்சிங்க. வர்ற புதன்கிழமை எங்க ஊர் மாரியம்மன் கோயில நோம்புங்க. உங்க டான்ஸ வந்து அங்க கலக்குறீங்க. இப்ப நான் தர்ற அட்வான்ஸ் குடிக்கிறீங்க. மாப்பிள்ள அட்வான்ஸ் வாங்குங்க. நீங்க கண்டிப்பா வர்றீங்க, ஆடுறீங்க, கலக்குறீங்க. கண்டிப்பா கலக்குறோம். வேற என்ன வேலை எங்களுக்கு? அப்ப நான் தரேன். சந்தோஷமா போயிட்டாங்க. கண்டிப்பா நான் வந்து கலக்கிறேன். சரிங்க சரிங்க, வந்துடும் கண்டிப்பா வந்துடும். நீங்க போய் ஆவண்டியில பாருங்க. மாப்பிள்ள இங்க கொடுங்க. மாப்பிள்ள நீங்க என்னைக்கு எனக்கு மருமனா வந்தீங்களோ அன்னையில இருந்து தொழில் ஓஹோன்னு போகுது, பணமழையா கொட்டுது மாப்பிள்ள. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த பணத்தை நீங்களும் கங்காவும் சேர்ந்து உங்க அம்மா கையில கொண்டு கொடுங்க. கங்கா இங்க வாமா. போங்க மாப்பிள்ள, கொண்டு கொடுத்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க, இது உங்க வருமானம் மாப்பிள்ள. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. காலங்காலமா உங்க ஐயன் பஞ்சாயத்து பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. என் மருமக வந்த நேரம் பணம் கொட்டுன்னு கொட்டுது. என் தங்கங்க நல்லா இருக்கணும். என்னடா நாட்டாம தலைமையில துண்டை போட்டு தனியா உட்காந்துட்டு இருக்காரு? வேற வழி. வா போய் ஒரு வாரம் வாரம். வாங்க போ. என்னங்க நாட்டாம இங்க தன்னந்தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? தீர்ப்பு சொல்ற வேலை இல்லையாக்க உங்களுக்கு? எத்தனை பேரை ஊரை விட்டு தள்ளி வச்சிருப்பீங்க? ஒன்றரை மகனுக்கு ஒரு நியாயம், ஊருக்கெல்லாம் ஒரு நியாயங்களா? சொல்லுங்க நாட்டாம, பேசாம கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. எத்தனை காதச்சோடைய பிரிச்சு வச்சிருப்பீங்க. இப்ப நீங்களே வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிற நிலைமை வந்துருச்சுல. நீ நியாயமான நாட்டாமையா இருந்தா ஒன்றரை மகனையும் மருமகனையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கணும். அதை ஏன் செய்யல? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமாக்கும். ஏனுங்க சொல்லுங்க நாட்டாம. அதான் அவரே வீட்டை விட்டு பேசாம வெளியே வந்து உட்கார்ந்துருக்காரு. டேய் நாட்டாம ரோஷக்காரரு நாண்டுகிட்டு தொங்கிட போறாரா? மச்சான் துணை இருந்தா மலையேறி போடலாம்ல. ஓ மச்சானுங்க கூட இருந்தே குழியை வெட்டி இறக்கி போட்டானுங்க. ஆம்பளையா இருந்தா மச்சான் அருவா எடுத்து ஒரே படம் போட்டிருக்கணும்ல. டேய் இப்ப ஒரு ஆம்பளையும் இல்ல நாட்டாமையும் இல்ல, பாவம் அப்பா வீடா. ஆமா, இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சிட்டு இல்லையாக்கும். ஊருக்குள்ள காலிப்பைய கூட ஒரு பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரோ? எனக்கு என் ரூட் நாட்டாமி பாத்தீங்களா? யாரு ஒன்றரை வீடு நாட்டாமையாக்கும்? அதோ அந்த கோயில பொறுத்து தூங்கிட்டு இருக்காருக்கா. இனிமே ஒன்னும் தேர மாட்டா இருப்பாங்கக்கா. கோயில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏனுங்க காலையிலும் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல. நம்ம மருமக கோழி குழம்பு வச்சிருக்கிறாங்க, அம்புட்டு ருசியா இருக்குதுங்க. நானும் கூட ஒரு வாய் சாப்பிட்டுருங்க. வாங்க நீங்க வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க.
ஆனா ஏனுங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பொள்ளாச்சிக்காரனுங்க நம்ம பையன் ஆட்டத்துக்கு சொலையா 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம இப்ப பண்ணிட்டு இருக்கிற நாட்டாம் பொழப்ப விட்டு போட்டு பேசாம ஆட்டம் போட போயிடலாங்க. ஏடி ஊருக்காரருக்கு என்ன கேவலமா பேசுறேன்னு நீ என்ன கேவலப்படுத்திடுவ ஊருக்கு. அந்த கூத்துக்கார பசங்க வீட்டுல இருக்கதடி நான் அந்த வீட்டு வாசப்படி கூட மீக்க மாட்டேன். அம்மா என்னங்கம்மா அழுதுட்டு இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஐயன் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராக்கோ, அதனாலதான் எப்படி இருக்கிறீங்க? ஐயனே என்னைக்கு வாடா மவனேன்னு கூப்பிடுறாரோ அன்னைக்கு வரைக்கும் நானும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேனுங்கம்மா, இந்த ஊர்லயே இருக்க மாட்டேனுங்கம்மா. கங்கா மாமாவை கூட்டிட்டா கிளம்பலாம். ஐயன்கிட்ட நான் போயிட்டேன்னு சொல்லிருங்கம்மா. நான் வரணுங்கம்மா. ஐயனை நல்லா பாத்துக்கோங்கம்மா. என்ற மகன் நான் செல்லமா வளர்த்து போட்டனுங்க. உங்களுக்கு வேண்டி அவன் இந்த வீட்டு விட்டு வர்றான். அவன் நல்லபடியா பாத்துக்குங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. உங்க மகன் எனக்கு மருமகம் மட்டும் இல்லை, புள்ள மாதிரி. அவனை கண் கலக்காம நான் வச்சு பாக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னைக்காவது சம்பந்தி மனசு மாதிரி எங்களை எல்லாம் கூப்பிட்டாரு, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம். வாங்க மாப்பிள்ள போலாம், வாங்க எல்லாரும். காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியே ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். ஆயிரமாய் தடைகள் வரும், அன்புடைய கேலி பேசும், வார்த்தைகளால் வரிஞ்சி கட்டும், வேர்த்து விழ சண்டை கட்டும். விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே, விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே. காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியே ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். கண்கள் பேசி சுகம் கண்டு, காலை மாலை எதிர்பார்த்து, விடிய விடிய கண் விழித்து, விதவிதமாய் கனவு கண்டு, வளர்த்தது இந்த காதலன்றோ, மறந்து விட்டு வாழச் சொன்னார் வாழ்க்கை ஒரு பாவம் அன்றோ. விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே, விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே.
காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியே ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். ஓடி ஒளிந்து போகாமல் மறைந்து மறைந்து வாழாமல் ஊருலகை அழைத்து வந்து பேர் விளங்க நடத்தி வைக்கும் திருமணமும் காதலன்றோ. தைரியமாய் கைப்பிடித்தான் அதன் பெயர்தான் காதலன்றோ. விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே, விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே. காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியை ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். ஆயிரமாய் தடைகள் வரும், அன்புடைய கேலி பேசும், வார்த்தைகளால் வரிஞ்சி கட்டும், வேர்த்து விழ சண்டை கட்டும். விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே, விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே. காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியை ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். புதன் சுக்கிரன் குரு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இன்னில இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுங்கய்யா. ஓடி போன உங்க பையன் திரும்பி வரப்போறான், உங்க பொண்ணு வரப்போகுது, மாமா மச்சான் எல்லாரும் ஒண்ணு சேர போறீங்க. சரி, கெட்டதெல்லாம் வேலைக்கு உங்க வாசல தேடி நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு, அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுங்க. அன்னைக்கு என்னையா சொன்ன தட்ட மாத்தி புது சொந்தம் புது ரத்தம் நல்ல மாதிரி நாட்டவ மாதிரி பேசணும் இல்லையா, உத்தம மாதிரி பேசணும் இல்லையா? என் தம்பி பார்த்தா இழுச்சு வாயின தெரியாயா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதுடா. இவனை இங்க வச்சு அடிச்சு முடிச்ச ஊர்க்காரன் கூடுறா நம்ம ஊருக்கு கட்டு கட்டு சுத்து தூக்கு ஆள தூக்கு 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 தூக்கு. அடே தம்பி, வேலூர் கண்ணுங்க மாமன அடியோ அடியோன்னு அடிக்கிறாங்க. மாமன் அடிக்கிறாங்க. ஊரே திரண்டு வந்து என் மச்சனோட வந்து உன்னோட கைகளை நோக்க போறாங்க. எல்லாம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடணுங்க. அண்ணன் ஃபோன் பண்றாரு. என்ன மாமா? ஹலோ, என்னண்ணே அப்படியா? சீக்கிரம் வண்டில ஏறி, சீக்கிரம் போடி. என்ன தைரியம் இருந்தா என்னையே பொண்ணு பார்க்க வருவேன்? எங்க ஊர்ல வந்து எங்க கிட்டயே தகராறா? எவ்வளவு தைரியம் எங்க அம்மாவே கட்டி தூக்கிட்டு வர்றீங்க? அவன் மூஞ்சிலே குத்துமாமா, நல்லா அடி மாமா. ஏய் பிரியா, அங்க போய் ஆடி. என்னையே மாமா அடிக்க வர? உன்ன என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவே அடிக்க வருவேன்? இனிமே எங்க ஊர் பக்கம் வருவியா? நெஞ்சில அடிக்காதீங்க, நெஞ்சில அடிக்காதீங்க, நெஞ்சில அடிக்காதீங்க. ஆஹா, என் தம்பிக்கு என் மேல எவ்வளவு பாசம் பார்த்தையா? பாசம்லாம் ஒண்ணும் இல்ல, உன் பாக்கெட்ல இருக்கிற மைசூர் பான் ஒரிஜினல்டா. இந்த நேரத்துல கூட மைசூர் பாக்கு, பெரிய மைசூர் மகாராஜா இவரு. இந்த மைசூர் சரணா, பிரியா, நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. என்ன கொழுப்பு இருந்தா ஊர் நாட்டாமே அடிச்சு கடி தூக்கிட்டு போவீங்க. ஏயா இந்த ஊர்க்காரனுங்க ஒண்ணு தெரியாமங்க, நீங்க பெரிய கொம்பனுங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ தட்ட மாதிரி பாட்டு மறுபடியும் பேசுறது ரொம்ப தப்பி
சட்டம் மாத்தினா கல்யாணம் கட்டி கொடுக்கணும் ஏதாவது இருக்குதாக்க? என்னையா அப்படி சட்டமா? என்னையா பேசுற நீ? அதெல்லாம் அவங்க இஷ்டம். புடிச்சா கொடுப்பாங்க, பிடிக்கலன்னா இல்லைப்பாங்க. என்ன குழப்பம் இருந்தா எங்க மாமனையே தூக்குவீங்க நீங்க. உள்ளூர்காட்டுக்குள்ள போட்டு கட்டி வச்சு இதுக்கு மேல வாய் பேசுனீங்கன்னா உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவா. ஒழுங்கா எங்க மாமன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஊரை பார்த்து போறேன்னா போங்க, இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருமா. ஆமா வந்துட்டானு பொண்ணு கேட்டு. மலைக்கு போனாலும் மச்சனை உதவி வேணும்ன்ற இந்த காலத்துல நான் உள்ளூர்லயே மச்சனை வச்சுக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிடுறேன். அழறீங்க மாமா, நான் இருக்கிற மாமா. என்ன மாமா நடந்துருவாரு? இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிறீங்க. விடுங்க மாமா, சரிங்க மாமா. நாங்க தெரியாம தப்புட்டாங்க, மன்னிச்சிரு மாமா. இல்ல மாப்பிள்ள, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இனிமேல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நல்லா இருக்கணும்டா. வாங்க வா பிரியா, வாங்க. மாமா எங்க சாந்தி முத்து வைக்க போறீங்க? நீதே இப்பதான் கல்யாண சாப்பாடு தான் போட்டாச்சே. என்னன்னா வேணும் மாமா? சாந்தி முகூர்த்தம் எங்க வைக்கலாம்? எங்க வீட்டுல வைக்கிறதானா பழக்கம்? என்ன மாமா, மாப்பிள்ளை வீட்டுல தானே சாந்தி முகூர்த்தம்? இல்ல மாப்பிள்ள, பொண்ணு வீட்டுல வைக்கிறதானா பழக்கம். என்ன தம்பி? ஏய் இல்லப்பா, பொண்ணு வீட்டுல தான் வைக்கிறது வழக்கம். முடியாது மாமா, எப்பவுமே அதெல்லாம் பழசு மாமா. மாப்பிள்ளை வீட்டுல தான் சாந்தி முகூர்த்தம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எப்பவுமே பரம்பரையா பொண்ணு வீட்டுல தான் வைக்கிறது. பேசிக்கிறதா சொன்னா கேளுங்க, காலங்காலமா பொண்ணு வீட்டுல தாங்க நடக்கும். இல்ல கிடையாதுயா மாமா. நீங்க சும்மா எல்லாம் அலாட்டதீங்க, மாப்பிள்ளை வீட்டுல தான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாது. அந்த பொண்ணு வீட்டுல தான். ஒண்ணும் தெரியாம பேசுறீங்க. அதெல்லாம் நிறுத்துங்க மாமா, நிறுத்துங்க. என்னாச்சு? என்ன மாமா இங்க சண்டை? தம்பி, சாந்தி முகூர்த்தம் நம்ம வீட்டுல தானே வைக்கணும். ஏ பிரியா, நம்ம வீட்டுல தானே வைக்கணும். அட என்ன மாமா, முடிஞ்சு போன விஷயத்துக்கு இவ்வளவு நேரம் சண்டை போட்டு மல்ல கட்டிட்டு இருக்கீங்க. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சா? கல்வி சமூகத்தை மேம்படுத்துகிறது, காதல் சமூகத்தை சமன்படுத்துகிறது. கல்வியை கற்றுக் கொடுங்கள், காதலை கௌரவப்படுத்துங்கள்.